அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். அதாவது இன்றைய தினம் முக்கியமா நம்ம கர்மாவை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுல அதிகமான கேள்விகள், சந்தேகங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது. இன்னும் அதுல தெளிவடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய சந்தேகங்கள். இப்படி இது செய்யறது சரியா? உதாரணம், தர்மம் செய்யணும் அப்படின்னா கூட அதுல எப்படி இருக்கணும்? இதை தவிர்க்கணும்னா இது எப்படி இருக்கணும்? இன்னும் நிறைய சந்தேகங்கள் தெளிவடைகின்ற பொழுதுதான் சரியான புரிதலோடு சரியான வாழ்வியலை, அந்த வழியை அந்த வழியில் நாம் நடக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போ என்னுடைய புரிதல் அப்படிங்கிறது எப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த இடம் அப்படிங்கிறது என்ன, சார் டிவைனோட டைரக்ட் கனெக்ஷன்ல சித்தர்களோட நேரடிய இறை தூதராகவே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவர் அந்த ஹையர் எப்பயுமே டாப் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு, அப்பர் கிளாஸுக்கு அது அந்த செக்ஷன், லோயர் கிளாஸுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். அது அவங்களுக்கு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நடுவுல மிடில் கிளாஸ் இருக்கு இல்லையா, ப்ராப்ளமே மிடில் கிளாஸ் தான். அங்க போறதா இங்க வர்றதா அப்படி இருக்க முடியுமா? இப்படி ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தான் இஷ்யூ. இப்ப நம்ம இந்த இடையில இருக்கும்போது, பட் இருந்தாலும் இதுல நான் ஒரு தெளிவோடு இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய புரிதல் அப்படிங்கிறது கர்மாவை பற்றியோ வாழ்வியலை பற்றியோ என்னுடைய புரிதல். நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, சிலருக்கு அது யாராவது ஒருத்தருக்காவது அது கைடன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது. என்னுடைய பாஸ்ட் லைஃப்பை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தேன், எப்படி இருந்தேன், அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. ஃபியூச்சர்ல எத்தனை ஜென்மம் எடுப்பேன், அதை பத்தி நான் யோசிக்கிறதே இல்லை. அண்டு நான் முன்னாடி செஞ்சது பாவமா புண்ணியா, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. அடுத்தது பண்ண போறது எப்படின்னா, இலக்கு அப்படிங்கிறத நான் உறுதியா இருப்பேன். பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பி பிரசன்ட் அண்ட் கான்சன்ட்ரேட் அபவுட் மை செல்ஃப் அண்ட் மை ஒர்க். நான் என்ன செய்கின்றேனோ அதுல 100% நான் தெளிவா இருப்பேன். இது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுல சரியாக இருப்பேன். அப்போ மற்ற நிறைய கேள்விகள் உங்களுக்கு வருது. சப்போஸ் எல்லா கேள்விகளுக்குமே நம்ம டாக்டர் விடை அளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு டவுட்னாக்க ஏறத்தாழ 700 வீடியோ கிட்டத்தட்ட டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. உங்களுக்கு எந்த சந்தேகம் எந்த மாதிரி வந்தாலுமே ஏறத்தாழ அதுல இருக்கும், அதுக்கான விடை இருக்கும். பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் நலம் சார்ந்தாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்வியல் தொடர்பாக குடும்ப உறவுகளை பற்றி இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமான கேள்விக்கான பதில் அதுல இருக்கும். அப்படி இல்லைனாலும் அது ரிலவெண்ட் இருக்கும், அதுல தெளிவு பெறலாம். பட் அதையும் தாண்டிங்கிறது சஜெக்ஷன் பண்றதுங்கிறது என்னன்னா, புத்தகம் படிக்கிற ஹேபிட் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங், ஹவு கேன் பி சாட்டிஸ்ஃபைட் ஆஃப் அவர் மைண்ட் வென் எவர் ஹேர் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஒரு மோசமான சூழ்நிலையிலும் நம்முடைய மனதை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல புத்தகம் மிகப்பெரிய பங்களிப்பை அளிப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கிறது, என்னுடைய மிகப்பெரிய நல்ல பழக்கம் அப்படிங்கிறதுல கெட்ட பழக்கமும் நான் எப்படி என்னன்னா, இப்போ ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவேன். புக்கில் கான்சன்ட்ரேட் மூடிவிடும். அது மாதிரி இரவுல எப்போ படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி புக்கு படிக்க சில டைம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். சில டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா டைம் கூட பார்க்க முடியாது, மணி 2 3 ஆயிடுமோன்னு அந்த டைம் பார்க்கறத விட அவாய்ட் பண்ணிட்டு டக்குன்னு படுத்துரும். ஏன்னா அவ்வளோ நேரம் போயிடும். அது என்னுடைய ஹேபிட். அது பல நேரங்கள்ல ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷனுங்கிறது சோகமான சுச்சுவேஷன் வரும். அது எப்படி பேர் பண்றது, அதுக்கு விடை தெரியாத நிறைய இருக்கும். அப்ப அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தை மட்டும் நீங்க எப்படியாவது கடந்துட்டீங்கனாலே போதும், அடுத்தடுத்து ஹாப்பிக்கு வந்துடலாம். அந்த நேரத்தை கடப்பதுங்க ரொம்ப கடினமா இருக்கும். ஒரு பெரிய இழப்பு அல்லது ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, ஒரு நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இருந்தால் அது எப்படிதான் கடந்து போறோமோ அப்படிங்கிற ரொம்ப மனசு கஷ்டமான சூழல் இருக்கும். அப்போ அதை கடந்து போறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஆர் பிரிட்ஜ், இதுல இருந்து அந்த இடத்த சோகமான சூழலை கடப்பதற்கு மிகப்பெரிய டூலா நான் பயன்படுத்திக்கிறது புத்தகங்கள். புத்தகங்கள் ஏன் எப்படின்னா, எந்த புத்தகம் நல்ல புத்தகம்? எல்லா புத்தகங்களையும் நல்ல புத்தகங்கள் தான். தொடர்ச்சியாக யார் ஒருவர் படிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், நல்ல புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது தொடர்ச்சியாக ஒரு செயலை செல்பவர் நல்லவர்களோ கெட்டவர்களோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக படிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நல்ல புத்தகங்களை தேர்வு செய்யக்கூடியவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ சொல்ற இந்த மாதிரி மோசமானது சில இப்ப டெக்னிக்கலா வெடிகுண்டு வைக்கிறவங்களும் படிப்பாங்க தொடர்ச்சியா, எப்படி டெக்னாலஜி. பட் சர்டன் ஸ்டேஜ்ல அவங்களால அதை கடந்து போக முடியாது. ஒரு அடிவை நோக்கி ஒரு எண்ட் பாயிண்ட் முடிஞ்சிடும். ஆனால் படிக்க படிக்க நல்ல புத்தகங்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதன் பிறகு சரியான வழியில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அப்போ தேர்வு செய்கின்ற புத்தகத்தை பொறுத்து இருக்குது. அப்ப எப்படி போகணும் அப்படிங்கிறது. அதுல இப்ப எல்லாருமே படிக்கிறாங்க. இப்ப எல்லாம் படிக்காம கிடையாது. அதிகமாக படிக்கிறார்கள். அதிகமாக வாசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். ஏன்னா படிக்கிறது அவ்வளோ கடினமா படிச்சு எல்கேஜிக்கே 16 புக் வருது. எல்கேஜிக்கே எழுதுறது எல்கேஜியில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு 16 புக்கு தமிழ் இங்கிலீஷ்னு நிறைய லாங்குவேஜ் சொல்றாங்க. அப்போ அது எல்லாமே படிக்கலையானா படிக்கிறாங்க. அது பொருளாதார ரீதியாகவும் இந்த இந்த உலகத்தை புற உலகத்தை தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறது. அக உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை, அதை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகின்ற பொழுது கடவுள் நம்பிக்கைங்கிறது முதன்மையானது. ஆனாலும் கூட அதை நாம் உறுதியாக கடவுளை கும்பிடுறவங்களும் சந்தேகம் வருது. இருந்தாலும் இருக்கிறதா இல்லையான்னு தெரியலையே, இவ்வளவு கூப்பிட்டு கூப்பிட்டு கத்தி கத்தி ஒன்றும் என்ட்ரி ஆக மாட்டேங்கிறாரே அப்படின்னு. கடவுள் இல்லைங்கிறது தெளிவா இருப்பாங்க. ஏன்னா இல்லை, அவர் இல்லப்பா, இருந்தா வந்திருக்கணும்ல அப்படின்னு. இருக்கிறவங்களுக்கு தான் டவுட்டே இருக்கும். நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவர் ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாருன்ட்டு. யாராவது ரொம்ப நல்ல கான்சன்ட்ரேஷனாக வழிபடுறவங்க இருக்காங்கன்னா, ஒரு ரொம்ப கிரிட்டிலாம் டைம் வைப்பாங்க. 3 மாசத்துல நீங்க வரணும்னு. 3 மாசத்துல செய்யலைன்னா அடுத்த கடவுளை மாத்திடுறாங்க. பேசாம இந்த கடை அந்த கடவுளாவது கொடுப்பாருன்னு அடுத்த கடவுளுக்கு போயிடுறாங்க. அவரும் இல்லைன்னா இவர் திரும்ப சுத்தி சுத்தி இப்படிதான் வருவாங்க. உலகத்தில் உண்மையில் வெரி கிளியர், எந்த கடவுளும் தன்னை கும்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் சப்போர்ட்டிவும், கும்பிடல அப்படிங்கிறதுக்காக அவர் வேணாம் இவர் கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கடவுள் யாருக்கும் இருக்கிறாங்க கும்பிடுற அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தான் கடவுள் இருக்கார். அதனால தான் கடவுளாக இருக்கிறார். பட் அவர் அவர் எதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்குதுன்னா கர்மா அப்படிங்கிறது தான். தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிந்தாலும் புரிந்தவில்லை, இது உண்மை. நாம் செய்வதை பல மடங்காக திருப்பி நம்ம கொடுக்குறாரு. அந்த கொடுக்குற வேலையை மட்டும்தான் அவர் பார்த்து என்ன பண்ணியிருக்க டிக் அதே வேலை மட்டும்தான் சிஸ்டம் அடியே அது மட்டும் தான் பார்ப்பாரு. ரொம்ப ரேர். 0.1%ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பெஷலாக கொடுக்கறது. அப்போ மனதை எப்படி தயார் செய்து கொள்வது, சூழலை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கும் பொழுது புத்தகங்கள் படிக்கலாம். புத்தகங்கள் படிக்கிறதுல அடுத்தடுத்து நான் சொல்றேன். அதாவது மாற்றிய புத்தகங்கள், மனதை ஸ்டாக்னேட் பண்ணக்கூடிய புத்தகங்கள் அப்படிங்கிறது. அதுல நாம் படிக்கும்போது மனிதர்களை வாசிக்கிறதை விடவும் விலங்குகளையும் பறவைகளையும் மதிப்பையும் சொல்லியிருக்கேன். குயில் ஏன் கூவுவதில் பாடுவதில் குயிலுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அது பறவைகளை பற்றி படிக்கிற புத்தகம். அதிகாலையில் இருக்கு. பறவைகளோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா ஒன்றுமே ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அப்படி படிக்கும்போது குயில் ஏன் கூவுகிறது அப்படிங்கிறத படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு படிச்சா, உலகத்துல எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது மிகச்சிறந்த தெய்வமாக இருக்கிறது தாய் தான். தன்னுடைய உயிரை கொடுத்தாவது தன்னுடைய குழந்தை காப்பாற்றக்கூடியது தாய் தந்தை. அந்த கேட்டகரி ஆண் பறவைகளிலும் சரி, பெண்களை விட ஆண் பறவை மீன்களிலும் சரி தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதில் மிக முக்கிய பொறுப்பை வகிக்கக்கூடியது ஆண் ஆண் இனங்கள். பெண் இனமும் சரி, ரெண்டுமே இணைந்துதான் இப்ப எப்படி மனிதர்கள் இருக்கிறோமோ அதே மாதிரியான அந்த பாசப்பிணைப்போடு வளர்க்கின்ற கடமையை ஆணும் பெண்ணும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பெக்குலியரா இருக்கிறது என்னன்னு கேட்டா, குயில். குயில் எப்போதுமே குயில், பெண் குயில் குஞ்சு பொரிப்பதில்லை, தன்னோட முட்டையில அடைகாக்கிறது கிடையாது. ஏன் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை தெரிய எல்லாமே தாயோட தானே இருக்குது, கனெக்டிவிட்டி ஆகுது. ஆனா இது மட்டும் இந்த இது அது குஞ்சு பொறுக்கி அது பொறிக்கிறது இல்லையே, முட்டை எடுது ஆனா குஞ்சு பொறிக்குது இல்லையே அப்படின்னா, அப்படி தேடி படிக்கும்போது சில சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய விஷயம், அது ஆண் ஆண் குயில் பெண் குயில் ரெண்டும் ஒண்ணா இருக்கும் பொழுது அந்த முட்டை இடுகின்ற காலம் வருது இல்லையா, அந்த காலத்தின் பொழுது அது என்ன பண்ணும்னா ஆண் குயில்கிட்ட சொல்லும், இந்த மாதிரி அதுக்கு வேலை கொடுக்கும், போய் எங்க காக்கா கூடு கட்டுட்டு போய் பார்த்தோன்னா குறைந்தபட்சம் தேடி கண்டுபிடிச்சிட்டு எங்க காக்கை முட்டையிடக்கூடிய காக்கை இருக்கோ அந்த கூட்டுக்கு நியர்பைல இது கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். இது கூடு கட்டிட்டு அங்க ஒரு இடத்துல இருக்கும். அங்க கொஞ்சம் கூட்டுலயே குயில் இருக்கும். அங்க இருந்துட்டு அப்ப என்ன பண்ணா அங்க எப்பயுமே அவேர்னஸோட இருக்கும், முட்டையிட்டு கரெக்டா காக்கா இருக்கும். அப்போ அது இல்லாதப்பதான் இது போய் அங்க முட்டையிட முடியும். அதை எப்படி பண்ணணும்னா உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த காக்கையை ஆண் குயில் சீண்டும், அது கிட்டக்கு போகும், அது கொத்துற மாதிரி போகும். கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து பார்த்து டென்ஷன் ஆயிடும். என்னடா இவன்ட்டு உடனே துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. துரத்த ஆரம்பிச்சோடனே அது பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்ட கிட்ட போயிட்டு அப்படியே சீண்டி சீண்டி பறந்துகிட்டே இருக்கும், அதை துரத்துக்கிட்டே இருக்கும். இதுல எல்லா முட்டையிடுற குயில்களும் இதுதான் நடக்கும். ஸோ பறந்துகிட்டே இருக்கும் அது. ஆண் குயில்
சீண்டி சீண்டி பெண் காக்கையை பறக்க வைக்கும். பறந்து கொண்டே இருக்கும். குறைந்தபட்சம் 40 நிமிஷம் கிட்டத்தட்ட பறக்கும். அந்த இடத்த விட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அதுக்குள்ள என்ன பண்ணும், பெண் குயில் வந்து டைரக்டா போயிட்டு அந்த கூண்டுக்குள்ள உட்காந்து அந்த காக்கை முட்டையோட தன்னுடைய முட்டையும் அதுல முட்டையிட்டுட்டு வந்துடும். டைம் டூரேஷன்ஸ் வச்சுப்பாங்க, ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம்னு. சரி, இது நேரம் முட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆண் குயில் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அது கண்ணுக்கு தெரியாம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பறந்துடும். அதுக்கப்புறம் அது எங்க போகுது, மரத்துல ஒளியுது எங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அது திரும்பி வந்து உட்காந்துரும். உட்கார்ந்த பிறகு இதுக்கு தெரியாது இது முட்டையா அது முட்டையா. குஞ்சு பொரித்த பிறகு குஞ்சு பொரித்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, எல்லாத்துக்கும் வந்து கத்த விடுவாங்க. அது கத்தும், காக்கா காக்கா இப்பயும் காக்கா தானே கத்தும். ஆனா குயிலுக்கு கத்த தெரியாது. எப்படி கத்துறா, சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுக்கும் பொழுது ஆஹ், வித்தியாசமா வரும். கான்னு வராது, கீச் கீச்சுன்னு வரும். அது சவுண்டு வித்தியாசமா வரும். எல்லாத்துக்கும் இறை எடுத்துட்டு வந்து பெண் காக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். இது மட்டும் கீச்சு கீச்சுன்னு கத்துனோடனே உடனே ஆண் காக்கை பார்க்கும். இது என்ன காக்கா தானே கத்தணும், இது என்ன கீச்சு கீச்சு கத்துது. ஆண் காக்கை 2 3 தடவை மேலே கீழே பார்க்கும். உடனே அது பார்க்கும், என்னன்னு நீ சந்தேகப்படுறியா? இது எப்படி வந்துன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது திரும்ப வந்து அந்த குஞ்சு பார்க்கும் திரும்ப. ஹவு கேன் யூ மேக் எ வாய்ஸ் லைக் திஸ், நான் அதுகிட்ட கேட்கும், ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு என்ன தெரியும் இது யாருன்னு, எனக்கு வர்றதுதான் நான் அப்படின்னு. குயில் குஞ்சு அப்படிதான் கீச்சு கீச்சுன்னு கத்தும். அப்புறம் என்ன பண்ணோம்னா, அது என்ன நினைச்சுக்கும், அது அப்பவும் இது நம்ம முட்டை தானே, இது இது எப்படி இப்படி மாறி இருக்குது, எல்லாம் இருக்கும்போது இது மட்டும் இப்படி இந்த குஞ்சுகள் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அவங்கள மாதிரி மாத்துறதுக்காக முதல்ல அதனுடைய உணவு பெறுவதற்கு முன்பாக குயிலின் வாயில் காக்கை தன் அழகால் கொத்தும். இதை கொஞ்சம் மாத்திக்க நீ, அந்த ஆளு நம்மள சந்தேகப்படுறாரு, நீ வந்து மாடர்னா பார்த்து பேசு, இது மாதிரி கத்து அப்படின்னு சொல்லி கான்னு கத்திட்டு குத்தும். பார்த்தோன்னே அதால அந்த வலியை தாங்க முடியாது, பசி இருக்கு, அது எப்படின்னு தெரியாது, ஏன்னா தாய் வேற தாய். ஸோ அப்போ அது கொத்தும் போது கத்துது இல்லையா. ஸோ குயிலினுடைய கூவல் என்பது பாடல் என்று நாம் ரசிக்கிறோமே தவிர, ஒவ்வொரு குயிலினுடைய கூவலிற்கும் பின்னாலும் மறக்க முடியாத, அழிக்க முடியாத, ஆற்றாமையுடன் கூடிய சோக சுவடுகள் பதிந்திருக்கிறது. குயிலுடைய கூவல் என்பது சோகம். ஏன்னா அது அந்த வாய்ஸ் வராது அதுக்கு. ஒவ்வொருத்தரையும் அது செய்யும் அது மாதிரி. ட்ரை பண்ணு, ஏன்னா அது தாய் என்ன காக்கான்னு தானே கத்தணும், இது என்ன எப்படி கத்துது. அது கொத்த ஆரம்பிக்கும், இது கத்தும், ஆனாலும் மாறாது. கொத்த கொத்த தன்னுடைய அந்த வாய்ஸ் டோன் வந்து பிச் பண்ணி பார்க்கும். ஒரு கட்டத்துல முடியாதுங்கும் பொழுது பறக்கின்ற சூழல்ல சோகத்துடன் தான் அந்த கூட்டை விட்டு வெளியேறும். அப்போ தன்னுடைய சோகத்தையும் ஆற்றாமையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த பாடல் தான், அந்த வாய்ஸ் தான் குயிலினுடைய கூவல் என்பது. குயிலுடைய கூவல் என்பது டைரக்டா கூவாது. எந்த இதுலயாவது நான் காட்டிருக்கேன், மரப்பத்துல போகும்போது அந்த ஒரு இலையினுடைய ஓரத்துல உட்காந்து கத்தும். அது எக்கோ ஃபீல்ல வரும், அருமையா கத்தும், அழகா கத்தும். அந்த அழகு என்பதும் வலிமையானது என்பதும் அட்ராக்ஷன் என்பதும் தனித்தன்மை என்பதும் ஒரு சோகத்தில் இருந்து உருவாக்கப்படுகிறது. ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, உலகத்தின் எல்லா உயிரினங்களுக்கும் சோகம் என்பது பொதுவானது. ஆனால் படைக்கப்பட்டது சோகத்திற்காக அல்ல, இன்பத்திற்காகவும் மகிழ்ச்சியாகவும். அப்போ நம்ம ஒரு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் சோகம் இருந்தே தீரும். சோகம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அப்ப அதை நம்ம மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழலையும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்கின்ற மந்திரத்தை அல்லது அதுக்கான டெக்னிக்கை, வளர்ப்பை நாம் வளர்த்து கொண்டால்தான் நாம் வாழ்கின்ற காலங்களில் கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நிச்சயம் மனிதர்கள் உருவாக்கப்பட்டது, உலகம் படைக்கப்பட்டதும், உயிர்கள் படைக்கப்பட்டதும் அனைத்தையும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மட்டுமே. ஆனால் அதற்கான காரணத்தையும் அப்படி மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை கற்றுக்கொண்டால் அவர்கள் கடைசி வரையும் வாழ முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு, சோகங்கள் இல்லாத ஆட்களே இல்லை. ஆனால் அதை எப்படி நாம மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். ஏன்னா எல்லாருமே பெரிய அளவுல கோடீஸ்வரனா இருக்க முடியாது. ஒருவேளை கோடீஸ்வரன் ஆயிட்டா மகிழ்ச்சியா இருக்கிறான்னா, கோடீஸ்வரனுக்கும் அப்படி ஒன்றும் மகிழ்ச்சி கிடையாது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல், இங்க காவேரி ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷலிஸ்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடீஸ்வரன் இருக்கா. அவங்க பார்க்க வர்றவங்களே எல்லாம் 10 கார் 12 கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். கேட்டாக்க ஒரே செகண்ட்ல ஒரே செக்ல வந்து பல லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களால ஒருவேளை சாப்பிட முடியாது.
அப்போ அவ்வளோ சோகம் அவங்களுக்கும் இருக்கும். பணம் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ எல்லாருக்கும் எல்லா சூழலிலும் ஏதாவது ஒரு சோகம் கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கும். அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறது தான் வாழ்வினுடைய தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். ஸோ நம்ம வந்து ஆன்மீகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது முதல்ல நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமானா ஒரு பில்டிங் இருக்கு. ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் ஒருத்தர் எடுத்துட்டு இருக்கான். 1 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு 3 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமானவங்க, எல்லாமே ஒண்ணா சேர்ந்து சாப்பிடக்கூடியவங்க. அதுல சாப்பிடும்போது என்ன பண்ணா, ஒருத்தருக்கு எப்பயுமே தக்காளி சோறு தான் வருது, அவங்க வீட்டுல கட்டி கொடுப்பாங்க. இன்னொருத்தருக்கு எலுமிச்சை சாதம் கரெக்டா வரும். இன்னொருத்தருக்கு 4 இட்லி, தொட்டுக்க வந்து மொளாப்பொடி போட்ட சட்னி. இதுதான் வந்துட்டு இருக்கும். ஒரு 6 மாசமா அவங்க உட்காந்து ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 6 மாசமும் இப்படிதான் இருக்குது. ஒரு சலிச்சு போய் என்ன பண்ணா, ஒரு தக்காளி சாதம் கட்டிட்டு வர்றவரு எல்லாத்திட்டையும் சொன்னார், "ஆஹ் எனக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இங்கதான் கஷ்டப்பட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம்னாக்க சோறாவது நல்ல சோறு சாப்பிடலாம். கட்டிட்டு வந்து மத்தியானம் ஓபன் பண்ணா அதே தக்காளி சாப்பாடா இருக்கு." அப்படின்ட்டு அவர் என்ன, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. நாளைக்கு எனக்கு தக்காளி சாதம் கட்டினா இந்த 3வது பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்." அப்படி சொன்ன உடனே அடுத்தது எலுமிச்சை சாதம். அவர் தேர்ந்தெடுக்க அதே எலுமிச்சை சாதம். நானும் அப்படிதான் முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கும் இதே மாதிரி வந்தாக்க இங்க இருந்து விழுந்துடலாம் அப்படின்னு. அடுத்தது 3வது ஆள் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வெயிட் பண்ணார். ஏன் நீ தரேன்ன, இல்ல இல்ல இன்னைக்காவது ஐட்டம் மாத்தி இருக்குமான்னு வேண்டிக்கிறேன். சரி திற பார்ப்போம்னா வேண்டிட்டு திறக்கிறாரு. அதே 4 இட்லி, அதே சட்னி, எல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க. சரி ஓகேன்ட்டு அடுத்த நாள் வர்றாங்க. அப்புறம் வேண்டிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் ஒரு முடிவு பண்றாங்க, யாரும் வீட்டில் சொல்லக்கூடாது, என்ன வைக்கிறாங்கன்னு பார்ப்போம்னு. சரி இப்போ நம்ம அடுத்த நாள் வந்து எல்லாம் வந்து முதல்ல தக்காளி ஆள் இருக்காரு. அவர் ஓப்பன் பண்றாரு டிஃபன் பாக்ஸை. தக்காளி இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அதே தக்காளி அன்னைக்கும் தக்காளி சோறாவே இருக்கு. ஐயோ, இன்னைக்கு எவ்வளவுதான், நம்ம கன்ஃபார்மா விழ வேண்டியதா இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு அவர் சரி அவர் ரெடி ஆயிட்டார், நம்ம கீழே குதிக்கலான்னு. அடுத்தது வந்து எலுமிச்சை சாதம். அவர் வந்து வெயிட் பண்ணாரு. நீ திறக்க வேண்டியதானே, என்ன இல்ல இல்ல அவரை திறக்க வை. இல்ல இல்ல ஆர்டர் பிரகாரம் நீ தான் செகண்ட், நீ தர என்னன்னு. சரி திறந்திருக்காரு பொறுமையா. அவர் மட்டும் ஓரமா பார்த்தோன்னே அதே எலுமிச்சை சாதம் தான். காட்டு என்னன்னா அதேதான். ரைட் ஓகே, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆளு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான், நல்ல வேளை அவனுக்காக மாறி இருந்தா அவன் தப்பிச்சிருப்பான், முடியாது அப்படின்ட்டு இவரு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அடுத்தது 4வது ஆளா இட்லி ஆளு. அவர் சொல்றாரு, நீங்க திறங்க. இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னோடனே, இல்ல இல்ல வேண்டாம், நீங்க 2 பேரும் நானும் வந்துடுறேன். இல்ல இல்ல திறந்து பார்த்துட்டு நம்ம அதை முடிவு பண்ணுவோம். அவர் சொல்றாரு, இல்ல இல்ல காலையில வரும்போதே பார்த்தேன், வேற எதுவும் சவுண்டு கேட்கல, இட்லி பானை தான் இருந்தது, அதனால எனக்கு தெரிஞ்சு இட்லியா தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், இல்ல இல்ல ஒருவேளை இட்லிக்கு பதில் இந்த உப்புமா அந்த மாதிரி இதெல்லாம் கிண்டுவாங்கல்ல, இந்த பழைய இட்லியோட வச்சிருந்து உப்புமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், கொஞ்சமாவது வெரைட்டி இருந்தா நீ தப்பிச்சுக்கலாம்ல. என்ன ஓ அப்படி ஏறுறா, சரி பார்ப்போம்னு திறந்து பார்க்கறாரு. அதே இட்லி, அதே சட்னி, நல்லெண்ணெயில மிளகா பொடி போட்ட அதே தான். 6 மாசமா இப்படிதான் சாப்பிட்டுட்டுறேன். சரி குதிக்கலாம் அப்படின்ட்டு 3 பேர் வந்துட்டு மேல இருந்து குதிக்கிறாங்க. குதிச்ச உடனே ஒருத்தர் பயங்கரமா இடுப்பு ஒடிஞ்சு போயிடுது, ஒருத்தர் கால் உடைஞ்சு போயிடுது, ஒருத்தர் கை உடைஞ்சு போயிடுது. சரிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போச்சுன்னா அவங்க வீட்டுல எல்லாத்துக்குமே சொல்றாங்க, இது மாதிரி மேல இருந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு. மறக்க முடியும், ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே. எல்லாம் ஒரே கோரஸா வந்துட்டு அந்த போலீஸ் வந்துருச்சு, எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த 3 பேரும் பெட்ல அட்மிட் ஆயிருங்க. சுத்தி அவங்க 3 பேரோட ஒய்ஃபும் இருக்காங்க. உடனே என்கொயரியில போலீஸ் கேட்கிறாரு, இவங்க தற்கொலைக்கு முயன்ற காரணம் நீங்க வச்சிருந்த சாப்பாடு தான் அப்படிங்கும்போது, அந்த தக்காளி சாப்பாடு வச்சிருந்தது இல்லையா, அவங்க பதில் சொல்றாங்க, நீ ஏம்மா நல்ல சாப்பாடு மாத்தி மாத்தி ஏதாவது கட்டி கொடுக்க கூடாதா அப்படின்னு. ஆல்வேஸ் ஆண்களை விட பெண்கள் சாதுர்த்தியமானவர்கள், மிகச்சிறந்தவர்கள், அறிவுபூர்வமானவர்கள். ஐசோக்கில ரியாலிட்டி. பிகாஸ் ஆஃப் இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல கான்பிடன்ட் டிசிஷன், எக்ஸாக்ட் ரைட் டிசிஷன் எடுக்கக்கூடிய பிரெயின் செட்டப்பே ஆண்களை விட பெண்களுக்கு அபரிதமானது. ஏன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல இது மாதிரி இருக்கு இல்லையா, அவர் போலீஸ் கேட்கும் பொழுது அந்த தக்காளி சாதம் சாப்பிட்றாரு இல்லையா, அந்த அவரோட அந்த வீட்டுக்காரம்மா சொல்றாங்க, ஏங்க இவர் டெய்லி இதே சாப்பிட்றதுனால மேல இருந்து கீழே குதிச்சாரு,
ஆமா. அப்போ இவர் கொஞ்சம் யோசிச்சு அவங்க 3 பேர் மாத்தி மாத்தி வச்சு சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? வெரைட்டி கிடைச்சிருக்கும் இல்லையா? இது அவருக்கு தக்காளி கொடுத்தா எலுமிச்சை சாதம் சாப்பிட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் இட்லியாவது சாப்பிட்டுருக்கலாம். ஏன் இப்படி அது மாதிரி யோசிக்கலையே அவரு? அப்படி யோசிச்சிருக்க வேண்டியதானே. அப்பதான் முதல்ல அவரே யோசிக்கிறார். ஓ, இப்படி வேற சாப்பிட்டுருக்கலாமோ. கரெக்டா தானே இந்த அம்மா சொல்லுது அப்படின்னு போலீஸ். ஏன் இப்படி சாப்பிட்டுருக்க வேண்டியதானே என்ன? இல்லைங்க, அந்த மாதிரி யோசிக்க முடியல. நம்ம கொண்டு வந்து நம்ம தானே சாப்பிடணும்னு நினைச்சேன். இல்ல இல்ல, இது உங்க மேல தான் மிஸ்டேக்னு இருக்காரு. ரைட், ஓகே. அடுத்த எலுமிச்சை சாதம் கட்டி கொடுத்துருக்கா இல்லையா? அந்த அம்மா சொல்லிச்சு. அந்த அம்மா சூப்பரா சொன்னுச்சு. இத்தனை நாள் இருந்த நீங்க அஹ், தொடர்ச்சியா பேசலாம். சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க. நாளை நிகழ்ச்சி தொடரும். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய முற்பொழிகள் சம்பந்தப்பட்ட, ஆனால் தற்போது இந்த பூமியில் வேறு இடங்களில் வேறு சூழ்நிலைகளில் பிறப்பெடுத்து நம்மோடு நேரடி தொடர்பில் இல்லாதவரிடம் எப்படி மன்னிப்பு கேட்கறது, எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்றத பத்தி நாம பார்ப்போம். அதாவது நம்ம பாஸ்ட் லைஃப்ல பிறந்திருக்கோம். அப்போ ஒரு ஃபேமிலி, குடும்பம், சூழ்நிலை, ஒரு சரௌண்டிங் இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்திருப்போம். தென் அதுக்கு பிறகு இறந்து இப்போ மறுபிறவி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிறகுகள் எடுத்துக்கிட்டே இருக்கும். நாம் அந்த பக்குவத்தை அடைந்து இறைவனை அடையிற வரைக்கும் லட்சக்கணக்கான பிறவிகள் தொடரும். அதை இதோட விடாது, தொடரும் தொடரும் தொடரும், தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும்பொழுது அடுத்தடுத்த பிறவிகளை நான் ஏற்கனவே பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன். 95% ஆஃப் த பீப்புள், நாம் இந்த பீப்புள், அதாவது பிறந்தது நம்ம இறக்குற வரைக்கும் யாரெல்லாம் மீட் பண்றோமோ, யாரெல்லாம் வராங்களோ, நம்முடைய எல்லா அம்சங்களையும் அப்புறம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் வர்றவங்க எல்லாருமே நம்ம பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஏதாவது வகையில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. 95% பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஒரு 5% தான் வேரியா இருப்பாங்க. நாம யாராக இருந்தாலும் ஒன்று நாம கொடுக்கறதுக்காக வந்திருப்போம், அல்லது வாங்கறதுக்காக வந்திருப்போம். நியூட்ரலா பெரும்பாலும் கம்மியா இருக்கும்.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம யார்கிட்டயா ஒன்று வாங்குறதுக்காக வந்திருப்போம், இல்லை கொடுக்கறதுக்காக வந்திருப்போம். ஏதோ ஒன்று வாங்குவோம், ஏதோ ஒன்று கொடுப்போம். அது பணமா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், எதுவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துல இல்லை டார்ச்சர் கொடுக்கறதுக்காக, இம்சை கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு கொடுமை பண்றதுக்காக, அவங்களை கொலை பண்றதுக்காக, அவங்களோட குடும்பத்துல அணுவணுவா சாகடிக்கிறதுக்காக பிறப்போம், வந்திருப்போம். நம்ம அப்படி கொடுப்போம். அவங்களுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றுறவங்களாவும் வருவோம். அவங்களோட கூட இருந்தே அணுவணுவா சொல்லி 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 சாகடிக்கிற மாதிரியும் வருவோம். ஸோ நம்ம எல்லாமே கொடுக்கறதுக்காக வாங்கறதுக்காக தான் எல்லாருமே வரோம். இது எந்தெந்த வகையில பாசிட்டிவா இருக்கிறோமா, நெகட்டிவா இருக்கிறோமா, ஹீரோவா இருக்குமா, ஹீரோயினா இருக்கிறோமா, கதாநாயகனா இருக்கிறோமா, கதாநாயகியா இருக்கிறோமா, வில்லனா இருக்கிறோமா, வில்லியா இருக்கிறோமா, டெரரா இருக்கிறோமா, சாஃப்டா இருக்கிறோமா, அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஒருத்தருக்கு நல்லவரா தெரிவிங்க, அதே சமயத்தில் இன்னொருத்தர் கெட்டவரா தெரிவிங்க. ஐயோ கொலைகாரன் கொலை பண்ணிட்டான், ஐயோ அவன் கொலைகாரன்னு சொல்லுவீங்க. உங்களுடைய பார்வையில் அவன் கொலைகாரன். ஆனா அவங்க வீட்டுக்கு, அவங்களுடைய மனைவிக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவன் அன்பான ஒரு கணவனாக, அன்பான அப்பாவாக இருப்பான். அவனுடைய குடும்பத்துல அவனுடைய மனைவிக்கு அன்பான கணவனாக இருப்பான். அவனுடைய குழந்தைகளுக்கு அன்பான ஒரு தகப்பனாக இருப்பான். பட் ஊரார் பார்வையில் கொலைகாரனா இருப்பான். சரிங்களா? அப்போ எந்த ஒரு கிரிமினலும் கூட நம்ம பார்வையில் தான் கிரிமினல். பட் அவனுடைய ஃபேமிலியில அவன் அன்பா பாசமான இருப்பான். அவன் ஒரு கடமையை செய்யறதுக்கு வந்திருப்பான். இவன் நல்லவன், இவன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் உள்ள பார்த்தா அவன் யாருக்கா கெடுதல் பண்ணவனாக இருப்பான். கெடுதல் பண்ணவனாக இருப்பான். பல வகையில் அது உள்ள போய் பார்த்தோம்னா வெளியில வெளிவேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்களாக, ரொம்ப அன்பானவர்களாக, ரொம்ப பாசமானவர்களாக, ரொம்ப உத்தம புத்திரர்களாக வெளிவேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அது வெளிவேஷம் அது. பட் உள்ள போய் பார்த்தோம்னா அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும். நடைமுறை வாழ்க்கைக்கும் உள்ளக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் எப்படி சொல்லணும்னா, இப்போ சினிமாவில் நடிக்கிற கதாநாயகர்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பர், அதுக்காக உயிரை கொடுக்குறாங்க, கையை வெட்டிக்கிறாங்க, காரை வெட்டிக்கிறாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, பால் அபிஷேகம் பண்றாங்க, மோர் அபிஷேகம் பண்றாங்க, எல்லா அபிஷேகமும் பண்றாங்க. நிறைய அவர் தான் தெய்வம்னு நினைச்சிட்டு இருக்காங்க கதாநாயகர். பர்சனல் லைஃப்ல பார்த்தோம்னா அவங்கள மாதிரி ஒன்னா நம்பர் அயோக்கியருங்க இல்லை. அப்படி இருக்காங்க. அது வெளில பார்த்தா தெரியாது. அது உள்ள அனுபவப்பட்டவங்க தான் தெரியும். அது வெளில பார்த்துன்னு தெரியாது, அனுபவப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். அதே சினிமாவில் வில்லன்களா நடிக்கிறாங்க, வில்லன்களா இருக்கிறவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பர்சனல் லைஃப்ல பார்த்தா அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. தொழில் ரீதியாக அவங்க சினிமாவில் வில்லனா நடித்தாலும் கூட பர்சனல் லைஃப்ல ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. ஹீரோவா இருந்து உள்ள தப்பான விஷயங்கள் பண்ணவங்களும் பார்த்துருக்கோம், வில்லன்களாக இருந்து நல்ல விஷயங்கள் பண்ணவங்களும் பார்த்துருக்கோம். நீங்க பழைய ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்மை. ஒரு படத்துல அவன் முழுக்க முழுக்க நடிக்கிறான், முழுக்க முழுக்க நடிக்கிறான், பக்கவா நடிக்கிறான். ஆனா அவனை அவன் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. நீங்களும் பணத்தை ஒரு ஆடியன் மணியை கொடுத்துட்டு படம் பார்க்குறீங்க, படத்தை பார்க்க வைக்கிறீங்க, அவனை வாழ வைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, எல்லாம் செய்றீங்க. அவன் நடிகன், பியூர்லி நடிகன், நடிக்கிறான், அவ்வளவுதான். அவனை ஹானர் பண்றீங்க. அவனுக்கு தொழில் அது. அவனை தெய்வமா கொண்டாடுறீங்க, ஹீரோவை தெய்வமா கொண்டாடுறீங்க, ஹீரோயினை தெய்வமா கொண்டாடுறீங்க. குஷ்புக்கு கோயில் கட்டின ஆளுங்களை நம்ம ஆளுங்க. குஷ்பு கோயில் கட்டினவங்க தானே. எவ்வளவு சிறப்பு. தமிழன் 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 சொல்றோம். ஆஃப்டர் சினிமா நடிக்கு கோயில் கட்டி கும்பிட்ட ஆளுங்க நம்ம ஆளுங்க. இதோட நம்ம என்ன என்ன சொல்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரியா? எத்தனையோ கோயில் கட்டி கும்பிட வேண்டியவங்களை கண்டுக்கிறதே கிடையாது. எத்தனையோ கோயில் கட்டி கும்பிட வேண்டியவங்களை அட்ரஸே தெரியாம இருக்காங்க, அவங்களால நம்ம கண்டுக்கிறது கிடையாது. எஸ், இதான் போயிட்டு இருக்கு நிலைமை. இதான் போயிட்டு இருக்கு, இப்படிதான் போயிட்டு இருக்கு. யாரை கும்பிடணும், யாரை வழிபடணும்னு தெரியல, யாரையோ வழிபட்டு இருக்கோம், யாரையோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையில பல சூழ்நிலையில் பல சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் நடிப்பான். நடிச்சாக வேண்டிய கட்டாயம், அவனுடைய வறுமை, அவனுடைய சூழ்நிலை, மற்றவனை சமாளிக்க வேண்டிய கட்டாயம், அந்த மாதிரி நடிப்பான். ஆனா அவனை நான் அவன் நடிக்கிறான் பாரு, திருட்டு பையன் நடிக்கிறான் பாரு, எப்படி நடிக்கிறான் பாருன்னு. மனிதனுடைய மனப்பாங்கு எப்படி பாருங்க. அவன் திருட்டு பையன், அவன் எப்படி நடிக்கிறான் பாரு, என்ன நடிக்கிறான் பாரு, ஐயோ இப்ப ஏன்னு சொல்லுது. அவன் உண்மையிலே வாழ்க்கையில கட்டத்துல
ஒரு சில சில சூழ்நிலைகள்ல அவன் நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான், வேற வழி இல்லை. எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கும். உலகத்துல எல்லாருமே சரி நடிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா நாம நடிக்கிறோன்றது நாமளே ஒத்துக்கிறது இல்லையே. இதான் உண்மை. இதான் யதார்த்தமான உண்மை இதான். எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் ஒரு உலகத்தில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. சினிமா நடிக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த பூமியில வாழ்ற எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே நடிக்கிறாங்க. ஆனா நாம் நடிக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் நடித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம நடிக்கிறானே, அவனை குற்றம் சொல்றான், அக்யூஸ் சொல்றான், அவன் திருட்டு பையன், ஐயோ இப்ப ஃப்ராடுன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அவன் நடிக்கிறான். ஆனா அவனை ஹானர் பண்றோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம ரொம்ப அறிவாளி நம்ம சொல்லிக்கிறோமே, நடிக்கிறவன ப்ரொஃபஷனல் நடிக்கிறவன நடிக்கிறான்றோம், அவனை தூக்கி வைக்கிறோம், அவனை பெரிய நம்பர் 1 கொண்டு வரோம், அவன் தான் வாழ்க்கையில் எல்லாத்தோட முக்கியம்னு நினைக்கிறோம், அவனுடைய லைஃப்பை ஃபாலோ பண்றோம். ரைட், ஓகே. உண்மையிலே வாழ்க்கையில அவன் நடிக்கிறான் அப்படின்னா கஷ்டப்படுறான், அவன் நடிக்கிறான்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணோம், அவன் மனசு நோக்கடிக்கிறான், அவன் மனசு புண்படுற மாதிரி பேசுறோம், புண்பதாக நடந்துக்கிறோம், அவன் நடந்துக்கிறான். நம்ம எவ்வளவு பக்காவா பெருந்தமே நடந்துக்கிறோம்னு நீங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிப்பாரு. கர்மா எனர்ஜி ஹீலிங் அப்படின்றது என்னன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இது ஒரு கோர்ஸு, இது ஒரு 3 மாசம் கற்கலாம், 4 மாசம் கத்துக்கலாம், இல்லை வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 1 hour 2 hours ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா முறைகளுமே அப்படிதான் இருக்கு. வாழ்க்கையில காலையில எழுந்து ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஈவினிங் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அல்லது மார்னிங் ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லை ஈவினிங் ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓவர், ரைட். இப்படிதான், இதான் சிஸ்டம் உலகத்துல. பட் கர்மா எனர்ஜி ஹீலிங் என்னன்னா, உங்க பிறந்ததுல இருந்து நைட்டு படுத்து காலையில எழுந்ததுல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும், நீங்க பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் 24 hours 365 days ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சிஸ்டம். இது கோர்ஸ் கிடையாது. நாம கோர்ஸ் சொல்ற மொழியே இட் இஸ் நாட் ஏ கோர்ஸ். வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எல்லா பிறவிகளையுமே, இந்த பிறவி இன்க்ளூடிங் திஸ் பர்த், எல்லா பிறவிகளையுமே பிறந்திருந்து இறக்குற வரைக்கும், பிளஸ் காலிலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும், நைட் படுத்து வந்து திருப்பி காலைல 7:30 வரைக்கும் அந்த விஷயங்களுக்கு வரும், அடுத்தடுத்த வகுப்புகள் வரும். நைட்டு தூங்குறீங்க, தூங்குனதுல இருந்து காலைல 7:30 வரைக்கும் என்ன பண்ணணும் அது கூட இருக்கு. உங்களை அறிந்து என்ன செய்யணும், அறியாமல் என்ன செய்யணும், நைட்ல தூக்கத்துல கூட என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பத்தி எல்லாம் கர்மா ஹீலிங்ல வரும். இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ற விஷயம்தான், ஃபாலோ பண்ணி நீங்க லைஃப்ல முன்னுக்கு போக வேண்டிய விஷயம் தான் கர்மா எனர்ஜி ஹீலிங். இது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு 1/2 hour கோர்ஸ், 1 hour கோர்ஸ், 1 day கோர்ஸ், 10 days கோர்ஸ் அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கை முழுசும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் கர்மா எனர்ஜி ஹீலிங்ன்றது. நீங்க அதிலேயே பிறந்து, அதிலே வளர்ந்து, அதிலே வாழ்ந்து அப்படியே போகணும். அடுத்தது கேரி ஓவர் பண்ணணும். ஸோ கர்மா எனர்ஜி ஹீலிங்ன்றது வாழ்க்கை முறை. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ 2 months முன்னாடி வந்து சகோதரர் போட்டிருந்தா இல்லையா, கர்மானா இன்னா சார் கர்மா, உட்காந்தா கர்மா, எழுந்தா கர்மா, நின்னா கர்மான்னு எல்லாமே கர்மாவா இருக்கேன்னு சடிச்சுக்கிட்டார். சடிச்சு பிரயோஜனம் இல்லை. அதுதான் மேட்ரே, அதுதான். அப்ப காலிலேருந்து 7:30 வரைக்கும், பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும், திரும்பவும் சொல்றேன், காலைல எழுந்து நைட் படுக்கிற வரைக்கும் 24 hours 365 days நம்ம டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்தான் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங். இது ஒரு ரெகுலர் கோர்ஸ் மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த கிளியர் வாயன்ஸை கத்துக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கிளியர் வாயன்ஸ் கத்துக்கலாமா, கிளையன்ஸ் கற்றுக் கொடுப்பீங்களா? கிளியர் வாயன்ஸ் அப்படின்றதும் அவங்களும் அதே கொஸ்டின் தான் இதுக்கும். கிளியர் வாயன்ஸ்ன்றதும் ஏதோ ஒரு 5 நாள் கோர்ஸ், 10 நாள் கோர்ஸ், இதை மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் கோர்ஸ், 3 மாதம் கோர்ஸ், ஏதோ ஒரு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு கிளியர் வாயன்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்றது கிடையாது. அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன கிளியர் வாயன்ஸ்க்கு? முதல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, மனசால கூட நம்மளுடைய எதிரின்னு ஒன்று வச்சுக்க கூடாது. அப்படி ஒரு எதிரின்னு நம்ம பாஸ்ட் லைஃப் கர்மாவில் ஒருத்தன் வந்துருந்தான்னா, அந்த எதிரியை கூட நாம மன்னிச்சு ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணோம். அவங்ககிட்ட எந்த ஒரு துவேஷமோ, எந்த ஒரு வருத்தமோ, கோபமோ, பழிவாங்க உணர்வோ இருக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கத்துக்கலாம், எல்லாருமே கிளியர் வாங்கிட்டா வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை, வர முடியாதுன்னு கிடையாது, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பட் இன்னைக்கு வேர்ல்டுல நம்பர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிளியர் வாயின்ஸ் ஃபாரின்லையும் சரி, இந்தியாவிலும் சரி, கிளியர் வாயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, மனதாலும் கூட, எண்ணத்தாலும் சொல்லாலும், நம்ம மணிப்பறிக்கையில் போடுறோம் இல்லையா, எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும். இங்கே செயலால இருக்கிறது தெரியும், இப்படி பண்றான், அயோக்கியத்தனம் பண்றான்னு தெரியும்.
சொற்களாரையும் தெரியும், கொஞ்சம் நான் வாயில பேசுறத வச்சு இப்படி சொல்லலாம் தெரியும். பட் என்னத்தால் நினைக்கிறது யாருக்கும் தெரியாது. மனசுல என்ன நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது. அது ஆகாஷ் ரெக்கார்ட்லையும் மற்ற 7 இடங்களையும் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆகாஷ் ரெக்கார்ட்லையும் மற்ற 7 இடங்களை மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை தவிர மற்றவங்களுக்கு எண்ணத்தால் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. எண்ணத்தால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியாமத்தான் எல்லாரும் தப்புன்னு இருக்காங்க. எப்படி நெகட்டிவ் கர்மா கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, எண்ணத்தால் நாம நினைக்கிறோம், இது யாருக்குமே தெரியாது, இது 8 இடங்களை ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அது தெரியாதனாலதான் தப்பு பண்றோம். உலகத்துல எல்லாருமே எல்லா நாட்டையும் எல்லா நிலைகளில் இருக்கிறோம் தப்பு பண்ணோம், இந்த காரணம் தான் பண்றோம். அப்ப செயல்களால பண்ணுவது தெரியும், சொற்களால பண்ணுவதும் தெரியும், எண்ணத்தினால் செய்வது தெரியாது. இந்த எண்ணத்தினால் செய்கின்ற பாவங்கள் தான் மற்ற பாவங்களுக்கு பெஸ்ட் பேசிக்கா இருக்கு. அடிப்படை ஃபர்ஸ்ட் எண்ணத்துல வரும், அப்புறம் தான் செயல்லையோ சொல்லலையோ வரும். முதல்ல ஒரு எண்ணத்தால ஒரு விஷயம் வரும், அது நல்லதும் சரி கெட்டதும் சரி, நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி, முதல்ல எண்ணத்துல மைண்ட்ல தான் வரும். அந்த லெவல்ல நல்லதா இருந்தா அதை டெவலப் பண்ணலாம், அப்படியே அது சொற்களால கொண்டு வரலாம், செயல்கால கொண்டு வரலாம். பட் ஒரு கெட்ட விஷயம் தாட் பண்ணிச்சுன்னா அதை அதோட அப்படியே எரடிகேட் பண்ணி அப்படியே அமுக்கிற வழியை தான் பார்க்கணும், கிளியர் பண்ற வழியை தான் பார்க்கணும். ஒழிய நாம் என்ன பண்றோம், அதை அப்படியே யாருக்குமே தெரியாத, நம்மளையும் அறியாம அது சொற்கள் லெவல்லையும் செயற்கள் லெவல்லையும் அப்படியே அதை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி நெகட்டிவ் கர்மா நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். ஸோ அந்த எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. முக்கியமாக எண்ணத்தால் மனசுல கூட அடுத்தவனுக்கு யாரும் கெடுதல் நினைக்க, அப்படி ஒருத்தன் எதுவும் இருக்க மாட்டான். அப்படியே நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாவினால காரணங்களா நமக்கு எதிரி, நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு ஆகாதவங்க இருந்தாலும் கூட அவங்கள நீங்க பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் அவங்களோட பழகும் பொழுதும் உங்களுடைய மனசுல ஒரு காழ்ப்புணர்ச்சின்றது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அவங்க மேல வருத்தம் கோபம் இருக்கக்கூடாது. ஏன்னா கிளியர் வாயன்ஸ் வந்தது அப்படின்னா அந்த கிளியர் வாயன்ஸை நெகட்டிவா பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கிளியர் வாயன்ஸை நெகட்டிவா பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த அதிகம்னும் போது அந்த பக்குவத்தை இவங்க பக்குவம் இல்லாத மக்களுக்கு கிளியர் வாயன்ஸ் வந்துடுச்சுன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதனால கிளியர் வாயன்ஸ் கத்துக்கிறதுக்கு முதல் தகுதி என்னன்னா, நீங்க பணம் கொடுக்குறீங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்கன்றதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்க மைண்ட் லெவல்ல எதிரிக்கும் கூட கெடுதல் நினைக்காத மனநிலை இருக்கீங்களா அப்படின்னு சொல்லினாங்க. இப்ப எக்ஸாம்பிள் என்னை திட்டினாங்க அப்படின்னா நான் பதில் திட்ட மாட்டேன், அப்படியான்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன். எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அப்படியான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவேன். எனக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்கணுமோ அத்தனை டார்ச்சர் கொடுத்தா அப்படியான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவேன். ரெஸ்பான்ஸ் ரிப்பல்சிவா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா ஐ ஆம் நாட் எலிஜிபிள் டு பிகம் ஏ கிளியர் வாயிண்ட், ஐ ஆம் நாட் எலிஜிபிள் டு பி ஏ கிளியர் வாயிண்ட். ஒரு கிளியர் வாயிண்டாக ஆவதற்கான தகுதியும் எனக்கு இல்லைன்னு அர்த்தம், ஒரு கிளியர் வாயிண்டாக இருப்பதற்கான தகுதியும் இல்லைன்னு அர்த்தம். இந்த மனநிலை இருக்கணும். எதிரியையும் மன்னிக்கணும், எதிரியை பழி வாங்கக்கூடாது. எதிர்கிட்ட எந்த விதமான ஒரு நெகட்டிவான எனர்ஜியும் நம்மகிட்ட இருந்து மனதால கூட போகக்கூடாது. அந்த பக்குவம் தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். இந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே செக்அப் பண்ணிக்கோங்க. தென் வி ஆர் ஏபிள் டு கோ ஃபார் கிளியர் வாயிண்ட் கோர்ஸ். சரியா? கிளியர் வாயிண்டா வரணும்ன்றது தான் முக்கியம். எல்லாருமே வரணும், கிளியர் வாயிண்டா வரணும், எல்லாருமே தெரியும். 1000 கலைகள் 64 சொல்லுவாங்க இல்லையா? 1000 கலைகள் 64 படிச்சிருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஒரு மனிதன் எல்லா கலைகளையும் 64 கலைகளையும் நிபுணனாக இருக்க வேண்டும். ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி 1000 கலைகள் 64 தெளிவாக இருக்கணும், கத்துக்கணும்னு சொல்லுது. ஆனா 1000 கலைகள் 64 கத்துக்கிறதுக்கு நம்மளால முடியாது, பாசிபிளே கிடையாது. அது ரொம்ப ரேர். பகவான் பகவத்கீதை சொல்ற மாதிரி 1 கோடி பேர் என்ன நினைக்கிறார்கள், ஆனா ஒருத்தர் தான் என்னுடைய பாதை அடைகிறார்னு சொல்ற மாதிரி 1 கோடி பேர் நினைப்பாங்க, ஆனா சேரும் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான கடுமையான விஷயம் அது. சாதாரணமா டக்குன்னு நினைச்சு பகவான் கிட்ட எல்லாம் போயிடும் நம்ம சொல்ற மாதிரி. அதே மாதிரி பிறவிகளும் யார் கேட்டாலும் பாருங்க, எனக்கு இந்த பிறவியோட போதும், இந்த பிறவியோட போதும், அடுத்த பிறவியே போக வேண்டாம், ரைட், ஓகே. கருத்து நல்ல கருத்து, நோக்கம் நல்ல நோக்கம், அது தவறு கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம எலிஜிபிளா இருக்கோம்னா அது யாருக்கும் அதுக்கு ட்ரை பண்ணவே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பிரிவோட முடிச்சுக்கணும் சார், அடுத்த பிரிவுக்கே போகக்கூடாது சார், ஓகே ரைட். எனக்கு இந்த பிரிவோட முடிச்சுக்கணும் சார், அடுத்த பிரிவோட போகக்கூடாது, ரைட், ஓகே. அதுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா டே டு டே லைஃப்ல காலையில இருந்து நைட் படுக்க வரைக்கும் பாருங்க எல்லாரும் மாதிரி தான் அவங்களே இருப்பாங்க.
டே டு டே லைஃப்ல நம்ம என்ன டிஃப்ரெண்டா இருக்கணும் இல்லையா? மற்றவங்க எல்லாரும் அடுத்த பிறவிகளை பல பிறவிகள் எடுக்கிறவங்க. ஆனா நாம அடுத்த பிறவி எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டோம், எடுக்க வேண்டாம். அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா, நீங்க மற்றவங்க இவங்களும் டே டு டே லைஃப்ல காலையில நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா அவங்க மாதிரி இவங்களும் இருப்பாங்க. அப்ப எப்படி மறுபடியும் ஏற்ற நிலை போக முடியும்? மறுவேற்ற நிலைக்கு போகணும், எனக்கு பெரிய வேண்டான்னு சொல்றீங்க, ரைட்டு. அதுக்காக என்ன எக்ஸிக்யூட் பண்றீங்க, என்ன செய்யறீங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, நல் நில், எதுவுமே இல்லை. அப்ப அதுக்கான சில முயற்சிகள் நம்ம எடுக்கணும். என்ன முயற்சிகள் எடுக்கணும், அதை டே டு லைஃப்ல அப்ளை பண்ணணும். டே டு லைஃப்ல என்ன பண்ணணும்னு செய்யணும். அப்படி பார்த்தா இது வரைக்கும் கேட்கறவங்க யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, யாருமே தெரியல. அதுக்கு மாத்தணும், சரியா? நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். அப்போ இந்த பிறவிகளை பாஸ்ட் லைஃப்ல நமக்கு பிறந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம், வாழ்ந்திருக்கோம். திருப்பி அடுத்த பிறவிக்கு நாம போவோம். அதே மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி செட்டப்பே வரும். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எதையெல்லாம் கத்துக்கணுமோ அதுக்குண்டான சூழ்நிலைகள்ல நமக்கு ஆபீஸர் இருக்கிறவங்க வருவாங்க, நாமளும் போய் ஆபீஸர் இருக்குவோம், நாமளும் போய் சொருக்குவோம், நம்மளுக்கு ஆபீஸர் இருக்கவங்க வருவாங்க, நாமளும் நல்லது பண்ணுவோம், நமக்கு நல்லது பண்றவங்க வருவாங்க. நாம எத்தனை குடும்பம் கெடுக்கிறதுக்காக வருவோமோ அதே மாதிரி நம்மளும் மற்றவங்க குடும்பம் கெடுப்போம். சொசைட்டில இது எல்லாமே நடக்கும். அடுத்த லெவலுக்கு போகும்போது அந்த பக்குவம் எல்லாம் ஹையர் லெவல்ல போகும்போது மனிதனே இறைவனாக மாற முடியும். மாற முடியும். மாறுவதற்கு யாரும் முயற்சி பண்றதில்ல. முயற்சி பண்றேன்னு நினைக்கிறாங்க, ஆனா முயற்சி பண்றது கிடையாது. நான் என்ன மாதிரி முயற்சி பண்றவங்க யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா முயற்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுதான் நடைமுறை வாழ்க்கை. பகவான் திரும்பவும் சொல்றாரு, 1 கோடி பேர் நினைக்கிறாங்க, ஆனா ஒருத்தர் நினைக்கிறாரு. அப்ப 800 பில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னா 800 பேர் தான் போய் சேருவோம். அப்ப நம்ம எங்கே ஃபில்டர் ஆகி விழுந்துடுறோம்னு பார்க்க நான் கரெக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது நம்ம லைஃப்ல 98% ஏற்கனவே சம்மந்தப்பட்டவங்க பிறப்பாங்க. அது அந்தந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு லிங்க் வரும். எப்பவே லிங்க் வராது. எந்தெந்த சூழ்நிலை, எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரி பர்சன்ஸ் உங்க ஸ்க்ரீன்ல வரணுமோ ஆன் டைம்ல வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு படம் பாக்குறீங்க, 2.5 hours ஓடுது அப்படின்னா அந்த 2.5 hours ஏதாவது ஒரு கேரக்டர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் இல்லையா? நீங்க படம் ஆரம்பிக்கிறது இருந்து படம் முடிக்கிற வரைக்கும் அந்த 2.5 மணி நேரமும் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அப்போ பின்னாடி ஒரு ஒரு 1/2 hour கழிச்சு, ஒரு 1 hour கழிச்சு கதையினுடைய பாதியில கடையில முடிவுல வர கேரக்டருக்கு வர மாட்டார். அவர் எந்த கேரக்டர்ல வருவாரு? அந்த முடிகிற டைம்ல வருவார். அவங்கவுங்க ரோல் எந்தெந்த டைம்ல வரணுமோ, ஈவன் சினிமா எடுத்துக்கோங்க, நாடகம் எடுத்துக்கோங்க, யாருடைய ரோல் எந்த டைம்ல வரணுமோ அந்த ரோல் தான் அந்த டைம்ல ஆக்ட் பண்ணிட்டு போவாங்க. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டிராமா நடக்குது, அது ஒரு சினிமா எடுக்கிறாங்க. அந்த சினிமாவில் யார் யாருக்கும் ஒரு ரோல் இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கும். அதை ஒரு 40 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, 40 பேருக்கு 40 ரோல் இருக்கும். அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவங்களுடைய ரோல் எந்தெந்த டைம்ல வருதோ அந்த ரோலை ஆக்ட் பண்ணிட்டு போவாங்க. அது சினிமாவா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும். அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லையும் அவங்களுடைய ரோல் ஒரு டைம்ல வரும். அப்ப நீங்க பிறப்புல இருந்து இறக்குற வரைக்கும் அவங்கவுங்க ரோல் எந்தெந்த டைம்ல அவங்க உள்ள உங்களுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துட்டு போனோமோ, உங்களுடைய தீய கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ, உங்களுடைய நல்ல கர்மாக்களை அனுபவிக்க என்ன வாய்ப்புகளை பயன்படுத்தி கொடுக்க முடியுமோ, அதே மாதிரி நீங்க பிறவியற்ற நிலைக்கு போறதுக்காக என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு அந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு யாராவது வரணுமோ அந்த நிலையில வருவாங்க. உங்களை மாட்டி விட்டு வம்பளை மாட்டி விட்டு ப்ராப்ளத்தை விடணும்னா அதுக்கு தான் மாதிரி டைம்ல அந்த டைம்ல பர்சன்ஸ் வருவாங்க. உங்களை கை தூக்கி விட்டு உங்களை வேற இடத்துல கொண்டு போய் நல்லா ஹையர் லெவலில் கொண்டு போய் சேர்த்தணும் போது அந்தந்த டைம்ல வருவாங்க. எல்லாருமே அந்த டைம்ல அந்த ரோல்ல வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது 90% இப்போ வருவாங்க, ஒரு 5% இப்போ வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய லைஃப்ல இருப்பாங்க, இந்த உலகத்தை இருந்துப்பாங்க, பட் உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. சில பிறவிகளை தொடர்ந்து சம்மந்தம் இருக்காது. என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 10-15 பிறவிகளுக்கு கம்யூனிகேஷனே இருக்காது. அப்புறம் 16வது பிறவியில ஜாயின் பண்றாங்க. பாருங்க, போன பிறவியில உங்களுக்கு லிங்க்கு, இந்த ஆத்மாவுக்கு நீங்க ஒரு பணத்தை கொடுக்கணும், அல்லது பணத்தை வாங்கணும், இல்லை நல்லது பண்ணணும், அல்லது கெடுதல் பண்ணணும், ஏதோ ஒன்று இருக்கு. பட் அடுத்த ஒரு 15 ஜென்மத்துல நீங்களும் வரீங்க, அவங்களும் பிறக்கிறாங்க. இந்த பூமியில் தான் பிறக்கிறீங்க. இதே மாதிரி நிறைய பூமி இருக்கு. அது வேற சமாச்சாரம். இப்ப அது போட்டு குழப்ப வேண்டாம். அவங்கள இந்த பூமி வரைக்கும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய பூமிகள் இருக்கு. வெவ்வேறு பூமிகளுக்கு போவாங்க. அதாவது இந்த பிறவியில் இந்த பூமி, அடுத்த பிறகு இன்னொரு பூமி, அடுத்த பிறகு இன்னொரு பூமி. அது வேற சப்ஜெக்ட். அது இப்போ சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அது இப்போ வேண்டாம். நம்ம இந்த பூமி மட்டுமே எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். அப்போ அடுத்தடுத்த பிறவிகள்ல பல பிறவிகள்ல கம்யூனிகேஷன் இருக்காது. டோட்டலாகவே கம்யூனிகேஷன் இருக்காது. ஒரு 16வது 20வது 25வது பிறவியில அந்த லிங்க் வரும்.
இது என்ன சார் இது வழக்கம் போல திருப்பி குழப்பறீங்களேன்னு நினைக்காதீங்க. பட் இதுதான் உண்மை. இது ஏன் இந்த லிங்க் வருது, அந்த லிங்க் பிரேக் ஆகுது அப்படின்னா, இங்கதான் நம்ம இறைவன் வராரு. இறைவன் மிகவும் கருணை உள்ளவர். இறைவனுக்கு ஈடாக, அவருக்கு இணையாக கருணை உள்ளவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இறைவன் மிக்க மிக்க அன்புள்ளவர், கருணை உள்ளவர், கருணையாளன். நீங்க செய்யற தப்புக்கு நீங்க பரிகாரம் பண்றதுக்கு, நீங்க அதை உணராம இருக்கிறீங்க, அதை உணர்ந்து பரிகாரம் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கிறார். இதுதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், அரசன் அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். அரசன் அன்னைக்கே கொண்டுடுவான், பார்ப்பான், கூப்பிடுவான், ரைட் ஓகே, என்கொயரி நடக்கும், ரைட் பனிஷ்மெண்ட் கொடு, போடு, தூக்கு தண்டனை போடு, இல்லை இவனுக்கு இந்த தண்டனை கொடு அப்படின்னு சொல்லி அரசன் அன்று கொல்லும். அரசன் அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும், பொறுமையா கொல்லும். ஒரு சகோதரர் கேட்டார், முன்னாடி ஒரு வீடியோவில் கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சார், ஒருத்தன் ஒரு தப்பு செய்யறான், அவன் தப்பு செஞ்சா உடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட் அடின்ற வாய்க்கு பட்டியல் போடணும் சார். உடனே உடனே பட்டுன்னு போட்டுட்டோம்னா அவனுக்கு ஒரு புத்தி வரும். ஓ, தப்பு பண்ணா நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், தப்பு பண்ணோம்னா நமக்கு பனிஷ்மெண்ட் எஸ்கேப் ஆக முடியாது, பாரு உடனே பனிஷ்மெண்ட் வந்துச்சு. ஆனா தப்பு செய்யாம இருப்பான். அதனால கடவுள் உடனுக்குடனே பனிஷ்மெண்ட் ஏன் சார் கொடுக்கமான்றார்? அப்படி கொடுத்தா அவனுக்கு புத்தி வரும்ல, அவன் தப்பு செய்ய மாட்டான்ல. அதனால கடவுள் செய்யறதுதான் தப்பு சார் அப்படின்னார். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டான். அப்புறம் அவர் விளக்கம் சொன்னா, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டார். அந்த விளக்கம் சொன்ன பிறகு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, அப்படியா சார், ரைட் சார், ரைட் சார். அப்போ அடின்ற வாய்க்கு படின்னு உடனே அடினோம்னா உடனே படின்னு கொடுத்தோம் நம்ம, அப்படி கொடுத்தா உடனே ரைட் வரும். அப்போ இந்த தினத்துல ஒரு தப்பு பண்றீங்க, தப்பு பண்ண உடனே ஒரு பனிஷ்மெண்ட் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஹாப்பி. ஓகே ரைட், பனிஷ்மெண்ட் வந்து ஹாப்பியா இருப்பாங்க. அப்போ தண்டனை எதுவும் கண்டிப்பா உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு தப்பு செய்ய மாட்டான்னு அவருடைய கருத்து. ஆனா இங்கே இறைவன் எப்படி எடுக்கிறாருன்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டப்பா, அது நீயா உணர்ந்து அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி அது வெளியே வா அப்படின்றதுக்கு இறைவன் நேரம் டைம் கொடுக்குறாரு. டைம் கொடுக்குறாரு. அவர் எப்படி கொடுக்குறாருன்னா, இந்த பிறவிகளை கொடுக்கல, பல பிறவிகள் கொடுக்குறாரு. இங்கதான் நம்மளுடைய அசஸ்மெண்ட்டும் கடவுளுடைய அசஸ்மெண்ட்டும் மாறுது. நம்மளுடைய அசஸ்மெண்ட்டும் கடவுளுடைய அசஸ்மெண்ட்டும் எங்க டிஃபர் ஆகுது, இங்க டெடிகேட்டான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தப்பு பண்றோம், இந்த தப்புக்கு தண்டனையை இப்பயே நம்ம கொடுக்காம கருணை உள்ளத்தால், கருணையால் அவர் என்ன பண்ணாரு, விட்டுறாரு. ஐயோ உனக்கு பனிஷ்மெண்ட் உடனே வேண்டாம், பரவாயில்ல, நான் உனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறேன், நான் உனக்கு நிறைய சூழ்நிலைகள் கொடுக்குறேன், நான் நிறைய நிறைய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் லைஃப்ல. அப்போது நீ உன்னோட தவறை உணர்ந்து நீ மன்னிப்பு கேட்டு இது ரெமெடி பண்ணி அந்த ஆத்மாவை நிவர்த்தி பண்ணி அந்த ஆத்மாவை கஷ்டப்படாத நீ வெளியே கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்குறாரு. இந்த டைம் எப்படி கொடுக்குறாருன்னா, பல பிறவிகளில் கொடுக்குறாரு, எண்ணற்ற பிறவிகளில் கொடுக்குறாரு. அப்படியும் நம்ம திருந்தலைன்னா தான் அப்பதான் அடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த டைம் கொடுக்கறது நாம நினைக்கிற சில நாள், சில வருடங்கள், சில பிறவிகள் கொடுக்குறாரு, பல பிறவிகள் கொடுக்குறாரு. அது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். சில பிறவிகள் கொடுக்குறாரு, பல பிறவிகள் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பல பிறவிகள் நமக்கு கொடுத்து அந்த பிறவிகளையே நாம திருந்தா ஜென்மமா இருக்கிறோம், திருந்தவே இல்லை, மத்தியா இருக்கிறோம். கடவுளுக்கு கொடுக்குற சிக்னலை, கடவுளுக்கு ஒரு இன்சிடென்ட்ஸை, கடவுளுக்கு கொடுக்குற அந்த அட்வைஸை நாம் ஒதுக்கி கேர்லெஸ்ஸா இருந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்படின்னும் பொழுதுதான் அப்புறம் கையில் எடுக்கிறார் சவுக்க. அது பல ஜென்மங்களுக்கு பிறகு. இப்ப இந்த பல ஜென்மங்களுக்கு பிறகு நம்ம கொடுக்குறாரு பாத்தீங்களா, இந்த டைம் கேப் கருணையினால் நம்ம கொடுக்குற உணராம இருக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தொடர்பு இல்லாத இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா, நமக்கு இந்த லைஃப்ல தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க, இந்த லைஃப்ல நமக்கு தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க, சமமே இல்லாம இருக்காங்க. ஆனா இவங்க ஃபியூச்சர்ல பல பல பிறவிகள்ல அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அப்ப பின்னாடி அவங்களால அடி வாங்கணும், நீங்க அவங்களால சொகப்படணும், அவங்களால அடி வாங்கணும், அவங்க சொகப்படணும். அதை போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறார் இறைவன். அதைத்தான் நாம சொல்றோம். அவங்கள இந்த ஜென்மத்துல நாம ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு, நீங்க கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்றவங்களா இருந்தா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணலன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இல்லை யாருக்கையாவது ஐடென்டிஃபை பண்ணி கேட்டு சொன்னாங்கன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில போன ஜென்மத்துல பூர்வ ஜென்மங்களை சம்பந்தப்பட்டு இந்த பிறகு உங்களோட சம்பந்தப்படாம எங்கேயோ உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ ஏதோ ஒரு இல்லை, ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு ஸ்டேட்ல, எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய கர்ம பேலன்ஸை, அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அந்த கர்மாவை அவங்களோட இருக்கிற அந்த லிங்கை எப்படி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிற்பின்னான பிறவிகள்ல அவங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது.
அது எப்படின்னா, நீங்க லோன் வாங்குறீங்க, அந்த லோனை கட்டுறதுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் டெனர் கொடுக்குறாங்க. ஹவுசிங் லோன் வாங்குறீங்க, 20 இயர்ஸ் டெனர் கொடுக்குறாங்க. அந்த 20 இயர்ஸ் டெனர் கொடுக்கும்போது நான் 20 இயர்ஸும் கட்டலாம். 20 இயர்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் டு மேக் த பேமெண்ட் அப் டு 20 இயர்ஸ். 20 வருஷத்துக்கு நீங்க கட்டலாம், உங்களை யாரும் கேட்க போகுது. இட் இஸ் அலவுட். கடவுளும் அலோவ் பண்றாரு. ஆனா நீங்க ப்ரீ க்ளோசரும் பண்ணலாம். யார் ப்ரீ க்ளோசர் பண்ணுவாங்க? பணம் நிறைய இருக்கு அப்படின்றவங்க ப்ரீ க்ளோசர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு நிறைய வட்டி கட்டணும்? ஏன் நிறைய போய் வட்டி கட்டணும்? அதுக்கு ஏன் 20 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா 20 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நாம ஏன் 20 இயர்ஸ் போய் கட்டணும்? நான் முன்னாடி சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி ப்ரீ க்ளோசர் பண்ணி முடிச்சிடுறீங்க. அப்ப ப்ரீ க்ளோசர் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு? ஃபர்தரா அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு 15 ஒரு 20 இயர்ஸ்க்கு போடுறோம். 10 இயர்ஸ் முன்னாடி கட்டுறீங்க. ஒரு 10 இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 10 இயர்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் 10 இயர்ஸ் முன்னாடி நீங்க லோனுக்கு கிளியர் பண்ணிடுறீங்க. அப்படின்னா என்ன? அடுத்த 10 வருடங்களுக்கு கட்ட வேண்டிய அசல் வட்டியை முன்னாடி கட்டுறீங்க. தேவையில்லாத வட்டி சுமை உங்களுக்கு குறைகிறது. புரியுதா? தேவையில்லாத வட்டி சுமை வந்து உங்களுக்கு குறையுது. அப்ப அடுத்த 10 வருஷம் கட்டலாம், கட்டாமே இருக்கலாம். அப்ப இது எது புத்திசாலித்தனம்? சார் ஏன் சார் இன்னும் 20 இயர்ஸ் வரைக்கும் கட்டிட்டு நம்ம காசை போய் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை போய் பேங்க் காரனுக்கு போய் கட்டிட்டு இருக்கணும். கிளியர் பண்ணி முடிச்சிடுவோம் சார், சீக்கிரம் நல்லா முடிச்சு என்ன அமௌண்ட் வருதோ ஒரு 10 இயர்ஸ்ல முடிச்சு கிளியர் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி முன்னாடி முடிக்கிறீங்க. இது புத்திசாலித்தனம். ஏன்? கடன்ற ட்ராப்ல இல்லாம, அதுக்கு வட்டி கட்டணுன்ற அந்த ட்ராப்ல நீங்க விழாம முன்னாடியே நீங்க 10 இயர்ஸ் முன்னாடியே வெளியே வந்துடுறீங்க இல்லையா? இதுதான் வந்து புத்திசாலித்தனம்னு சொல்லுவோம் இல்லையா? இதே மாதிரி உங்களுடைய பிறவியில சம்பந்தப்பட்ட பட் இந்த பிறவியில உங்களோட இருக்கின்ற, உங்களோட நேரடி தொடர்பு இல்லாதவங்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய கர்மாவை இப்பயே பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பின்வரும் காலங்களில் அவங்களால சொகப்பட வேண்டிய அந்த சுகங்களை இப்பவே அனுபவிச்சிடுவீங்க. இப்பவே இந்த லைஃப்லயே அனுபவிச்சிடுவீங்க சுகங்களை. அவங்களால நீங்க பட வேண்டிய கஷ்டங்களை இப்பவே உணர்ந்து அதை இப்பயே நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருவீங்க. எது புத்திசாலித்தனம்? இதுதான் புத்திசாலித்தனம். திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. புரியலனாலும் கொஞ்சம் அமைதியா திங்க் பண்ணி அப்புறம் பொறுமையா யூடியூப் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே புரியும். ஓவர் நெட் புரியலனாலும் அது கொஞ்சம் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். முடிஞ்ச வரைக்கும் புரிகிற மாதிரி இறங்கி தான் சொல்றேன். புரியலனாலும் திருப்பி போட்டு கேளுங்க, யூடியூப்லையும் போட்டு கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது அடுத்த ஜென்மங்களில் உங்களுடைய சம்பந்தம் இல்லாத பிறவிகள், தொடர்பு இல்லாத பிறவிகள், அடுத்தடுத்த பிறவிகள ஒரு 10 ஜென்மம் கழிச்சோ 15 ஜென்மம் கழிச்சோ 20 ஜென்மம் கழிச்சோ 100 ஜென்மம் கழிச்சோ உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்லது கொடுப்பாங்க, கெட்டது கொடுப்பாங்க. ரெண்டு தானே, ரெண்டும் ஏதாவது ஒன்று தானே. ஒரு நல்லது கொடுக்க வருவாங்க, கெட்டது கொடுக்க வருவாங்க. அவங்கள நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஜென்மத்திலேயே, ஏன்னா அவங்க இந்த பூமியில பறந்துருக்காங்க, பூமியில இருக்காங்க. இப்போ நேரடி லிங்க் கடவுள் கொடுக்கல. பட் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு கொஞ்சம் எனக்கு ஃபேவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டு கடவுள்கிட்ட டிமாண்ட் வச்சு அவங்கள கொஞ்சம் காட்டி கொடுங்க, அவங்கள எனக்கு லிங்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்கு எப்பயும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். அப்போ நீங்க வந்து ப்ரீ க்ளோசர் பண்ணிக்கிறேன், நான் நல்லா கொண்டு கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேங்க்ல சொன்னாங்கன்னா பண்ணிக்கோங்க தான் சொல்லுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா லோனு அவங்க வருமானம் வட்டி போயிடுது, வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி போயிடுது அப்படின்றதுக்காக ப்ரீ க்ளோஷர் பண்ணாததுக்கு என்ன வழி உண்டோ சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணா அதுக்கு பெனால்ட்டி போடுற பேங்க் எல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் குறி. அதனால பணத்தை வந்து லோனை கிளியர் பண்ணாலும் வருமானம் அவங்களுக்கு. லோனை கிளியர் பண்ணா முன்னாடியே கிளியர் பண்ணிடுறேன், ஏர்லியராகவே கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வருமானம் போகுது, நான் உங்களுக்காக பணத்தை கொடுத்தேன், நீங்க திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறீங்க அப்படின்றத ஒரு மறைமுகமா ஒரு ரிட்டர்ன் சார்ஜஸா போட்டு ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் போட்டு வாங்குறாங்க. அது ஒரு பிஸ்னஸ் டெக்னிக். அது மக்களை ஏமாத்துற ஒரு டெக்னிக். அது அவங்க சுயநலத்துக்காக மக்களை ஏமாத்துற டெக்னிக். பட் நியூஸ் பேப்பரில் படித்தேன், ரீசெண்டாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் எல்லாம் பெனால்ட்டிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க்கில் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், பேப்பரில் படித்தேன். ஒரு லைன் தான், அவ்வளோதான் படிக்க எனக்கு நேரம், ஹெட்டிங் மட்டும் படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போய், எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம், எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லைன்றது ப்ராக்டிக்கலாக போனவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கடவுள் வந்து நான் ப்ரீ க்ளோஷர் பண்ணுறேன், நான் முன்னாடியே என்னுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிறேன், நான் கிளியர் பண்ணுறேன், நான் சீக்கிரம் நல்ல உயர்நிலைக்கு வந்து உங்களுடைய நிலையை நான் அடையணும், கடவுள் நிலையை நான் அடையணும், சீக்கிரம் வந்துடுறேன் வான்னா, அதெல்லாம் முடியாது, நீ பொறுமையா வான்னு சொல்ல மாட்டார். அப்படியா குழந்தை வாப்பா அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி விடுவார். அப்படியா சீக்கிரம் வரையா, வெரி குட் பாய், வெரி குட் கேர்ள், சரி வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்.
திரும்பவும் திரும்பவும் சொல்றேன், கடவுளை நோக்கி நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அவர் 10 அடி எடுத்து வைப்பார். நீங்க எப்ப எடுத்து வைப்பீங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா 10 அடி அவர் எடுத்து வைப்பார். கடவுளை தேடி நீங்க போக தேவையில்லை. கடவுள் உங்களை தேடி வர தயாரா இருக்கிறார். நீங்க தான் அவர் போறதே இல்லை. கோயிலுக்கு போனா பரவாயில்ல, சர்ச்சுக்கு போனா பரவாயில்ல, மாஸ்க்கு போனா பரவாயில்ல, வழிபாட்டுக்கு போனா பரவாயில்ல, கடவுளை கும்பிடுறோம்னு நினைச்சுக்கிறேன். இல்லை, அது தெரியல, அறியாமை அது. நீங்க உங்களை மாத்திக்கிட்டு அவர் உங்களை தேடி வர உங்க கதவை தட்டுவார். காலிங் பெல் அடியோ அடியோன்னு அடிப்பார். நீங்க தான் செய்யறது இல்லை. அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், காசு செலவு பண்ணி, கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு, அவஸ்தைப்பட்டு, லோல் பட்டு, நொந்து பட்டு, மலைக்கு அதுக்கும் இங்கேயும் போறீங்க. இமயமலைக்கு சிவபெருமானை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பாதியிலே இறந்து போயிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இறந்து போய் டெட் பாடியா வராங்க. சிவனை பார்க்க போறாங்க, டெட் பாடியா வராங்க. அறியாமை. கைலாயத்துல தான் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிறார். நம்ம உடம்புலே இருக்கிறார் இறைவன் தெரியல. கைலாயத்தை தான் இருக்கிறார், அங்கதான் இருக்கிறார், மானசரோவர் தான் இருக்காருன்னு போறாங்க. தெரியல. ஸோ அப்ப கடவுள்கிட்ட வந்து நீங்க ஒரு ஒரு விண்ணப்பம் போடுறீங்க, எனக்கு காட்டி கொடுங்க, எனக்கு செய்யுங்க, பண்ணுங்க, நான் முன்னாடியே வரணும், இதெல்லாம் கிளியர் பண்ணணும், என்னுடைய குட் கர்மாவெல்லாம் நிறைய பண்ணணும், என்னுடைய பேட் கர்மா நியூட்ரஸ் பண்ணணும்னு கேட்டா அவர் வந்து முதல் நாளா அவர் உங்களுக்கு செய்வார். அந்த மாதிரி பர்சன்ஸை இந்த பிறவியில ஒரு ஜென்மங்கள் என்னோட சம்மந்தப்பட்டு பிறந்திருக்கிற ஆனா என்னுடைய தொடர்பு இல்லாதவங்களே எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்து நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான வழிகளை ஃபாலோ பண்ணுவாரு, செய்வாரு. ரிசல்ட் மெடிடேஷன்லாம் பண்ணி உங்களை அழகா நீங்களே அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன நீங்க பரிகாரம் செய்யணும், அவங்ககிட்ட என்ன குறைகள் நிவர்த்தி பண்ணணும், என்ன மாதிரி செய்யணுமோ செஞ்சு அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய நெகட்டிவ் கர்மாவை இப்பயே நியூட்ரைஸ் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட இருந்து வர வேண்டிய பாசிட்டிவ் கர்மாஸை அனுபவிக்கிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். அதை முன்னாடியே பண்ணி அந்த நல்ல விஷயங்களை இப்பயே அனுபவிச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களால ஃபியூச்சர்ல பல பிறவிகளுக்கு அப்பால் வர வேண்டிய நல்ல விஷயங்களை இப்பவே அனுபவிச்சுக்கலாம். இந்த பிறவிலே அனுபவிச்சுக்கலாம். அவங்களால நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய கஷ்டங்களை, துக்கங்களை, துன்பங்களை எல்லாம் பட்டு என்ன விஷயங்கள்லாம் கத்துக்கணுமோ அந்த நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். நியூட்ரலைஸ் பண்ணி அதை நல்சை பண்ணிடலாம். அது இல்லாத மாதிரி பண்ணிடலாம். கெட்ட விஷயங்களை நியூட்ரல் பண்ணிடலாம், நல்ல விஷயங்களை அனுபவிச்சுக்கலாம். இந்த பிறவிலே அதெல்லாம் கொண்டு வர முடியும். அப்ப அது நீங்க அவங்கள வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். இதுக்கு வந்து மெடிடேஷன் தான் யூஸ் ஆகும், கிறிஸ்டல் மெடிடேஷன் யூஸ் ஆகும். நீங்க கேட்டீங்கன்னா இறைவனும் யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நபர்கள் கிட்ட நம்ம மன்னித்து வைக்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம போட்டிருப்போம். நம்முடைய பிறவிகளில் முற்பிறவிகளில் சம்பந்தப்பட்ட ஆன்மா தற்போது இந்த பூமியில் வேறு இடங்களில் வேறு சூழ்நிலை பிறப்பெடுத்து நம்மோடு நேரடி தொடர்பில் இல்லாதவுடன் மன்னிப்பு கேட்டல். என்னுடைய முற்பிறவிகளில் சம்பந்தப்பட்ட ஆனால் தற்போது இந்த பூமியில் வேறு இடங்களில் வேறு சூழ்நிலைகளில் பிறப்பெடுத்து என்னோடு நேரடி தொடர்பில் இல்லாத அனைவரிடமும் நான் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இங்க வந்து யாரிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறோமோ அவர்களின் பெயர்கள் மற்றும் உறவு முறைகளின் பெயர்கள் போட்டிருக்கோம். இது மற்ற மன்னிப்பு முறைகள் மாதிரி பேர் தெரியாது, அது சொல்ல முடியாது. அது வந்து டீப்பா மெடிடேஷன்ல போறவங்களுக்கு மட்டும்தான், கிறிஸ்டல் மெடிடேஷன்ல போயிட்டு அதை ரெகுலரா பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த இன்னாரும் பேர் தெரியும். இன்னாரும் பேர் தெரியும், ஊர் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க பேரை போட்டுக்குங்க, தெரியாதவங்க பொதுவாகவே கும்பிட்டுருங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி வேண்டி ப்ரே பண்ணிக்கோங்க, பொதுவாகவே போட்டுக்கோங்க. அவங்க பேர் தெரிய வேண்டாம். பட் இது சொன்னா இறைவன் யாராக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணுமோ அதை கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி கொண்டு போய் சேர்த்து விட்டுருவார். சொன்னா பேர் தெரியலன்றதுக்காக பொதுவாக பண்ணிடும். பேர் தெரிஞ்சவங்க பேர் போட்டுக்கலாம், பேர் தெரியாதவங்க பொதுவாக போட்டுக்கோங்க. நான் முற்பிறவிகளிலும் இப்பிறவியிலும் அறிந்தும் அறியாமலும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் தாய்மையுடன் தங்களிடம் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் உங்கள் மனம் புண்படும்படியும் உங்கள் குடும்பத்தினர் மனம் புண்படும்படியும் நடந்து கொண்டதற்காக நான் மீண்டும் தங்களிடம் தாய்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த இடத்துல இது அடிஷனலா வரும். நான் இப்பிறவியில் உங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும், இந்த பாயிண்ட் இங்க போடணும். நேர்ல சந்திக்கிறவங்ககிட்டயே நாம உறவு சரியா வச்சுக்கிறது இல்லை. நேர்ல டீல் பண்றவங்ககிட்டயே நம்ம கிட்ட சரியான உறவு முறைகள் இல்லை. பார்க்குறோம், பழகிறோம், அவங்ககிட்டயே டக்காப்பார். அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட நீங்க எப்படி இருக்கணும், அதை வந்து இங்க எக்ஸ்ட்ரா ஸ்டான்ஸாக போட்டிருக்கோம். நான் இப்பிறவியில் உங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும்.
அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் எங்கு நிலவுதோ அங்கே நெகட்டிவ் கர்மா வேலை செய்யாது, அங்க பாசிட்டிவ் கர்மா மட்டும்தான் வேலை செய்யும். அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் எங்க இருக்குதோ அந்த இடத்துல நெகட்டிவ் கர்மாக்கு வேலை கிடையாது, பாசிட்டிவ் கர்மா தான் வேலை செய்யும். அப்ப இது இங்க நிலவட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க பாசிட்டிவ் கர்மா தான் வேலை செய்யும். அங்க பாசிட்டிவ் கர்மா வேலை செஞ்சா என்ன இருப்போம்? நாமளும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அதனாலதான் அதை போட்டோம். இறைவா இவரை இவர்களை முற்பிறவிகளிலும் இப்பிறவியிலும், இந்த இடத்துல அந்த 2 வார்த்தை மாறி வரும். மற்ற மன்னிப்பு முறைகளுக்கும் இந்த மன்னிப்புக்கும் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் மாறி வரும். இந்த இடத்துல இறைவா இவரை இவர்களை, அவங்க பேர் தெரிஞ்சா பேர் போட்டுங்க, பேர் பண்ணா விட்டுடுங்க, பொதுவாக சொல்லிடுங்க. முற்பிறவிகளிலும் இந்த பிறவியிலும் என்னுடைய வாழ்வில் இணைத்து வைத்ததற்காக நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறீங்க அவங்ககிட்ட. அடுத்தது மன்னிப்பு கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் இதுவும், அங்கே மன்னிப்பு கேட்குறோம், இங்க மன்னிப்பு கொடுக்குறோம். நம்முடைய முற்பிறவிகளில் சம்பந்தப்பட்ட ஆனால் தற்போது இந்த பூமியில் வேறு இடங்களில் வேறு சூழ்நிலைகளில் பிறப்பெடுத்து நம்மோடு நேரடி தொடர்பில் இல்லாதவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும். என்னுடைய முற்பிறவிகளில் சம்பந்தப்பட்ட ஆனால் தற்போது இந்த பூமியில் வேறு இடங்களில் வேறு சூழ்நிலைகளில் பிறப்பெடுத்து என்னோடு நேரடி தொடர்பில் இல்லாத அனைவரையும், என்னுடைய நேரடி தொடர்பில் இல்லாத அனைவரையும், தொடர்பில் இல்லாதவங்கிட்ட நம்ம கேட்கிறோம், நேரடி தொடர்பில் இல்லாத அனைவரையும் நான் மனதார மன்னிக்கின்றேன். அந்த யாரை மன்னிக்க இருக்கிறோமோ அவங்க பேரு உறவு முறைனா உறவு முறை. உங்களுக்கு உறவு முறை மெட்டேஷன்ல எடுக்க முடிஞ்சுது, உறவு முறை மெட்டேஷன்ல தெரிஞ்சுன்னா உறவையும் போடுங்க, உறவு தெரிஞ்சா உறவு முறை போடுங்க, உறவு தெரியலன்னா பேரை மட்டும் போடுங்க. உறவு முறைகள்ன்றது நான் ஏற்கனவே நிறைய மன்னிப்பறிக்கை படிக்கும்போது சொல்லியிருக்கேன், உறவு முறைகள் ஏதாவது ஒரு உறவு முறை இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு நமக்கு உறவு முறை இருக்கும். சொந்த பந்தம் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, எந்த வகையில ஒரு ஆத்மாவோட நம்ம ஒரு லிங்க்ல இருக்கணும்னாலும் அதுக்கும் நமக்கு ஏதாவது உறவு முறை கண்டிப்பாக இருக்கும். அந்த உறவு முறையை தெரிஞ்ச வரைக்கும் போடும். சரிங்களா? நீங்கள் முற்பிறவிகளிலும் இப்பிறவியிலும் அறிந்தும் அறியாமலும் எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் எங்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். உங்களுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் எங்களுடைய மனம் புண்படும்படியாக நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நடந்து கொண்டதற்காக நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். மனதார மன்னிக்கணும், சும்மா வாயில மன்னிக்கிறதுலாம் கிடையாது. ரைட் மன்னிச்சிட்டோம் போ அப்படின்னு உள்ள கருவிட்டு இருக்கக்கூடாது. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அது புகஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. மனசார மன்னிக்கணும். இந்த மனசார மன்னிக்கிறதுலாம் கிடையாது, சும்மா வாயில மன்னிக்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்கள திரும்பவும் பார்த்தா அவங்களோட பழகினா அவங்களோட பேசுனா அந்த அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி மனசுல வரக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி உணர்வுகள் தான் உடம்புல போய் நோயா உருவாகுது, வாழ்க்கை பிரச்சனைகளாக உருவாகுது, மற்ற நெகட்டிவான விஷயங்களா உருவாகுது. ஆனா இது நிறைய பேர் தெரியறதில்ல. ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் ஸ்கேன் பண்றாரு. ஓகே, ஸ்கேன் பண்ணும்போது உங்க பிளட்ல இந்த கவுண்ட் எல்லாம் குறையுதுன்னு. ஓகே, அந்த பிளட்ல ஏன் கவுண்ட் குறையுதுன்றதுக்கு ரீசன் தெரியாது. அவர் மூட்டு எலும்பு தேஞ்சிருக்குன்னு, மூட்டு எலும்பு ஏன் தேஞ்சிருக்குன்னு ரீசன் தெரியாது. எக்ஸ்டர்னல் ரீசன் சொல்லுவாங்க, கால்சியம் பத்தல ஆனா தேஞ்சிருக்கு. இன்டர்னல் ரீசன் தெரியாது. நம்ம பேசுறது இன்டர்னலை பத்தி பேசணும். மூட்டு எலும்பு தேஞ்சிருக்கு, இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும். ரைட், ஓகே, ரிசல்ட்ல காட்டு தேஞ்சிருக்கு. ஓகே, L1 L2ல பிரச்சனை இருக்கு, C1 C2ல பிரச்சனை இருக்கு, பேக் போன்ல பிரச்சனை இருக்கு, தேஞ்சிருக்கு. ஓகே, ஏன் தேஞ்சிருக்கு அது தெரியாது. தேஞ்சதுக்கு என்ன காரணம்? ஃப்ளூயிடு குறைஞ்சி போச்சு, அதனால தேஞ்சு போச்சு. ஓகே, அது ஏன் குறைஞ்சி போச்சு தெரியாது. எக்ஸ்டர்னல் ரீசன் வேணா தெரியும், அதே ஓரளவு தான் தெரியும். எக்ஸ்டர்னல் ரீசன் கூட புதுசா தெரியாது. இன்டர்னல் ரீசன் கம்ப்ளீட்டா தெரியும், 100% தெரியாது. கேன்சர் வந்திருக்கு, ரைட், ஓகே, வந்திருக்கு. இங்க வந்துருச்சு, பரவிடுச்சு, ஓகே ரைட்டு. இங்க வந்துருச்சு, பரவிடுச்சு, ஓகே ரைட்டு. கீமோ கொடுத்தோம், ரைட், ஓகே, இது கண்ட்ரோலுக்கு வரல. ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குறோம், ரைட், ஓகே, கண்ட்ரோலுக்கு வரல. இப்போ என்ன பண்ணுவீங்க? பார்ட்டை கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம், ரைட், ஓகே, தூக்கி போட்டுருங்க. இப்போ நான் திருப்பி அடுத்த
ஆர்கனுக்கு பரவுது. இப்போ என்ன பண்ணுங்க, அதையும் கட் பண்ணி தூக்கி போடு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கட்சி திருப்பியும் வருது, இன்னொரு ஆர்கனுக்கு அப்படியே பரவுச்சு, திருப்பி கட் பண்ணி தூக்கி போடு. இப்படியே கட்சியில் பாடியை தூக்கி போட்டுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் சொல்லிடுவான். ஓகே, இது ஏன் வருது? ரீசன் என்ன? என்ன காரணம்? என்டான ரீசன் யாருக்கும் தெரியாது. எக்ஸ்டர்னல் ரீசன் வரைக்கும் நான் பேசுவோம். இங்க கர்மா எனர்ஜி ஹீலிங் டீல் பண்றது எல்லாமே இன்டர்னல் ரீசன் மட்டும்தான். உள்ள சரியாச்சுன்னா வெளியே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். இன்டர்னல் ரீசன் தான் பார்க்குறோம். இன்டர்னல் ரீசன் சரியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டர்னல் ரீசன் சரியாயிடும். அது வாட் எவர் இட் மே பி. எக்ஸ்டர்னல் ரீசன் எதுவா இருக்கட்டும், வைரஸ் ஆகட்டும், பாக்டீரியாவா இருக்கட்டும், வேற எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்டர்னல் ரீசன் சரி பண்ண, உட்புற காரணத்தை அந்த கர்மாவை சரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே சரியாயிடும். இது நிறைய பேர் தெரியாது. இதை கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணணுன்றதுதான் கர்மா எனர்ஜிகளினுடைய நோக்கம். ஓகே, இங்கே நான் உங்களை மனதார மன்னிக்கிறேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி சொல்றேன். நான் இப்பிறவியில் உங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் நம்மிடையே எப்பொழுதும் ஒற்றுமையும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். இதான் பேசிக் கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதி நிலவட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறோம். இறைவா, இவரை அல்லது இவர்கள் அவங்க பெயர் போட்டிருக்காங்க, முற்பிறவிகளிலும் இந்த பிறவிகளும் என்னுடைய வாயில் இணைத்து வைத்ததற்காக. இதோ ஒரு காரணத்தோட தான் இணைத்து வைக்கிறார். எல்லாமே ஜாயிண்ட் கரெக்டாக தான் போடும், தப்பா போட மாட்டாரு. இவர்களை முற்பிறவிகளிலும் இந்த பிறவிகளும் என்னுடைய வாயில் இணைத்து வைத்ததற்காக நன்றி 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 அப்படின்னு சொல்லி நீங்க அவருக்கு நன்றி சொல்றீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, டே டு லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அதே மாதிரி தர்மம் பண்றது கூட, தானம் தர்மம் பண்றது கூட, நேற்று அமாவாசைக்கு எத்தனை பேர் தர்மம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, பிரேயன்ஸ்ல பார்த்தா தெரியும், பார்க்கல. அமாவாசைக்கு தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நேற்று சில பேர் கிறிஸ்டல் அமைச்சிருக்காங்க, மருந்துகளும் அமைச்சிருக்காங்க. அப்போ மருந்துகள் யாரு வாங்கி முதல்ல மருந்து சாப்பிட ஆரம்பிச்சாலும் ஏதாவது தர்மம் பண்ணிட்டு மருந்து சாப்பிட ஆரம்பிங்க. எப்பயுமே எந்த முறையில நீங்க மருந்து சாப்பிட ஆரம்பிச்சாலும், மருந்து சாப்பிட்றீங்க, முதல்ல ஒரு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயம்தான், மங்களகரமான காரியம்தான். ஒரு நோயை போக்குவதற்கு உண்டான மருந்தை எடுக்கிறீங்க. அப்போ இறைவனை ப்ரே பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு தானம் தர்மம் பண்ணிட்டு நீங்க மருந்து சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி கிறிஸ்டல் யூஸ் பண்ணும் போதும் கிறிஸ்டல்லாம் பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்கள் டோட்டலாக கிளன்சிங் பண்ணிட்டு எனர்ஜைஸ் பண்ணிட்டு உங்களுடைய டிமாண்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது தானம் தர்மம் பண்ணிட்டு அதை ஆரம்பிங்க. வாழ்க்கையில நல்ல விஷயம், எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும், மங்களகரமான ஒரு விஷயம் தொடங்கினாலும் அதை தர்மத்தோடு ஆரம்பிங்க. அந்த தர்மம் சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், உங்க லெவலுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை தர்மத்தை பண்ணிட்டு அதை ஆரம்பிங்க. மருந்து சாப்பிட ஆரம்பிச்சாலும் அந்த தர்மத்தை பண்ணிட்டு ஆரம்பிங்க. கிறிஸ்டல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் அந்த தர்மத்தை பண்ணிட்டு கிறிஸ்டல் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வாழ்க்கையில மைண்டை செட்டப் பண்ணுறதுங்க. அதான் கர்மா எனர்ஜி ஹீலிங் வாழ்க்கை முழுவதும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டெக்னிக். வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்வீட் கம்பெனிக்காக, அந்த சாக்லேட் கம்பெனிக்காக அவங்க போட்ட அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க லைஃப்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். உலகத்துல எல்லா நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நல்ல விஷயங்களை யார் எங்க சொன்னா எடுத்துக்கணும். ஸ்வீட் எடு கொண்டாடு, அதை அவன் பிசினஸ் பண்றதுக்காக அவன் சொன்ன வசனம், அதை நாம பாசிட்டிவ் எடுத்துக்கணும். கர்மாவை எடு கொண்டாடு, நல்ல கர்மாவை எடு கொண்டாடு, தர்மத்தை எடு கொண்டாடு, நல்ல கர்மாவை நல்ல தர்மத்தை எடுத்து கொண்டாடிட்டு நல்ல விஷயத்த ஆரம்பிங்க. அது பாசிட்டிவா இருக்கும், நல்ல விஷயங்களா கொடுக்கும், உங்களுக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ தர்மத்தை பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிங்க. அப்போ இந்த தர்மம் செய்யும் பொழுது இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அடுத்தது உங்களுக்கு பழங்கினவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த அறிக்கையில படிச்சோம் இல்லையா, உங்களோட முஸ்லிம்களில் தொடர்பு கொண்ட இந்த பிறகு இப்போ தொடர்பு இல்லாம வேற ஏதோ ஒரு லிங்க்ல, வேற ஏதோ நாட்டுல, வேற ஏதோ இனத்துல, வேற ஏதோ மதத்துல, வேற ஏதோ ஆணாகவோ பெண்ணாகவோ ஏதோ ஒரு ஸ்டேட்ல எங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களுக்கும் தர்மம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, தெரியாத உங்களோட இப்படி சம்மந்தப்பட்ட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நீங்க தர்மம் பண்ணலாம். இப்ப இந்த பிறகு பாக்குறவங்க மட்டுமே இல்லை, அவங்களும் தான். அவங்களுக்கும் நீங்க தர்மம் பண்ணும் பொழுது உங்களுடைய தீய கர்மாக்கள் சீக்கிரம் கழியும், நல்ல கர்மாக்கள் சீக்கிரம் வரும், நல்ல விஷயங்களை சீக்கிரம் அனுபவிப்பீங்க, கெட்ட விஷயங்களை சீக்கிரம் அதை கிளியர் பண்ணிடுவீங்க.
நன்மைகளே நடக்கும், சந்தோஷமாக வாழ்வீர்கள். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நாளைக்கு ஒரு மன்னிப்பு முறை இருக்கு, அதோட மனிதர்கள்கிட்ட கேட்குற மன்னிப்பு முறை நாளையோட முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு இதை சொல்லியிருக்கோம், நாளைக்கு ஒரு மன்னிப்பு கேட்கின்ற முறை ஒன்று இருக்கு. நாளைக்கு அந்த முறையை பற்றி சொல்லிடுவோம், அந்த மன்னிப்பு அறிக்கை கொடுத்துட்றோம். அதுக்கு பிறகு மனிதர்கள்கிட்ட நாம கேட்குற மன்னிப்புண்டு நாளையோட முடியுது. அதுக்கு பிறகு வேற சில விஷயங்கள் இருக்கு, அது ஞாயிற்றுக்கிழமை, அது வேற சில விஷயங்களுக்கு அது நம்ம அந்த கிளாஸ்ல சொல்லுவோம். ஸோ மனிதர்கிட்ட கேட்குற இந்த முறை நாளையோட முடியுது. இது முடிஞ்ச பிறகு இதெல்லாம் பெரிய லெங்க்தியா கொடுத்துருக்கோம், பட் இதை கம்பேர் பண்ணி சிம்பிளா எப்படி கேட்கணும் டெக்னிக் சொல்றோம். இது ஏன் பிரீஃபா கொடுக்குறோம், எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இதோட பேசிக்கை புரிஞ்சுக்கணும், அதனுடைய காரணத்தை புரிஞ்சுக்கணும். இந்த காரணத்தை புரியாம நாம பண்ணோம்னா அது வேஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு விளக்கமா அவர்ஸ் கணக்கில் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி திருப்பி 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 சொல்லி பேசிக் கான்செப்ட் உங்க மைண்ட்ல புரிய வைக்கிறோம். இது புரியாம நீங்க என்ன பண்ணாலும் வேஸ்ட். இப்ப திருமணங்கள் செய்யப்படுகின்றன, நல்ல விஷயங்கள் தான் செய்யப்படுகிறது. அப்போ எல்லா மதங்களையுமே அந்த மந்திரங்கள் சொல்லி அந்த நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் கிறிஸ்டியானிட்டியில கூட அந்த ஃபாதர் சில உறுதிமொழிகள் தான் சொல்லி அதையெல்லாம் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. அது மந்திரங்கள் தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்து மதத்துல சான்ஸ்கிரிட்ல சொல்றதுனால எங்களுக்கு தெரியல, சான்ஸ்கிரிட்ல சொல்றதுனால அதுக்கு என்ன காரணம், அது என்ன சொல்ல வராங்க, அந்த மந்திரத்துல என்ன இருக்குன்னு தெரியல. அதை தெரிஞ்சா திருமண வாழ்க்கையை இப்போ இருக்கின்ற தம்பதிகள் வேற மாதிரி மாத்திக்குவாங்க, பாசிட்டிவா மாத்திக்குவாங்க. டைவர்ஸே இருக்காது, டைவர்ஸே பண்ண மாட்டாங்க, கணவனை மனைவி குறை சொல்ல மாட்டாங்க, மனைவி கணவன் சொல்ல மாட்டாங்க. அந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் புரிந்தால். தெரியல, அதனாலதான் டைவர்ஸும் போய் நிக்கிறாங்க, சண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஆளை வச்சு புருஷனை பொண்டாட்டி கொலை பண்ணுது, பொண்டாட்டி புருஷனை கொலை பண்ணுது. பேப்பர்ல பார்க்கணும், இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட பேப்பர். கணவனை ஆளை வச்சு கூலிப்படை வச்சு கொன்ற மனைவி, மனைவியை கூலிப்படை வச்சு கொன்ற கணவன். இப்போ லாஸ்ட் வீக்ல கூட பேப்பர் 2மே இருக்கு, ஒரே பக்கத்துல 2 மெசேஜ் இருக்கு. கணவனை கொன்ற மனைவி, மனைவியை கொன்ற கணவன். தெரியல, அந்த மந்திரங்களுடைய இது தெரியல. கிறிஸ்டியானிட்டியில் அப்படிதான், பட் அவங்க லாங்குவேஜ் தான் சொல்றாங்க, புரியும், ஆனா லைஃப்ல அப்ளை பண்றது கிடையாது. பிஷப் என்ன சொல்றாரு, ஃபாதர் என்ன சொல்றாரு, அந்த செரிமனி நடத்தும் போது நம்ம கிட்ட என்ன உறுதிமொழி சொல்றாரு, உறுதிமொழி டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த உறுதிமொழியை கரெக்டா டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களும் டைவர்ஸ்க்கு போக மாட்டாங்க, கண்டிப்பா போக மாட்டாங்க. அதை அப்ளை பண்றது, இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுறோம், அவ்வளவுதான். அந்த நேரத்துக்கு அது ஒரு செரிமனி, அவ்வளவுதான். ரைட், இப்படி வாங்கி இப்படி விட்டு போயிட்டு இருந்து, அதனாலதான் டைவர்ஸ். இஸ்லாத்துலயும் அப்படிதான். அந்த திருமணத்துல என்ன மந்திரங்கள் சொல்றாங்க, அந்த குருமார்கள் என்ன சொல்றாங்க, இமாம் என்ன சொல்றாரு, அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியல. தலாக் தலாக் தலாக், முடிஞ்சு போச்சு, போ, மேட்ரு ஓவர், அவ்வளவுதான். தெரியல, லைஃப்ல யாரும் அதை ஃபாலோ பண்றது கிடையாது. தமிழ்ல சொன்னாலே புரிய மாட்டேங்குது. தமிழ்ல தமிழ் ரீதியான மந்திரங்கள் சொல்லி தமிழ்ல புரிகிற மாதிரி நான் பண்றேன்னு சொல்றாங்க, தமிழ்லயே பண்றாங்க. அந்த தமிழுக்குண்டான அர்த்தத்தையே இவங்க சரியா புரிஞ்சுக்கல. தமிழர்களே தமிழுக்குண்டான அந்த மந்திரங்கள், தமிழ் மந்திரங்கள் சொல்றாங்களே, அந்த மந்திரங்களுக்குண்டான படங்களே இவங்களுக்கு புரியல, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க பேசுற கொலிக்கல் தமிழ் வேற, அதுல அந்த பாடல்கள் இருக்க தமிழ் வேற, கொஞ்சம் ஹைடெக் தமிழ். அது அதோட மீனிங் புரியல, புரிஞ்சாலே இவங்க ஃபாலோ பண்றது இல்லை. இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க பழமொழி. படிக்கிறது ராமாயணம் படிக்கிறோம், இடிக்கிறது பெருமாள் கோயில் இடிக்கிறோம். இதுதான் தமிழ் பழமொழி, அருமையான பழமொழி. விடிய விடிய ராமாயணம் கேட்ட கதை தான். விடிய 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 காத்தால போற சூரியன் அஸ்தமனமாக ஆரம்பிச்சு உதயமாகாத வரைக்கும் விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு காலையில கடவுள் பத்தி கேட்கணும்ன்ட்டு குரு கேட்கிறார், ராமன் என்ன ஆகணும் சீதைக்கு, ராமன் என்ன ஆகணும் சீதைக்கு, சித்தப்பா ஆகணும் அப்படின்னா எப்படி? அப்ப அவன் எந்த அளவுக்கு அவன் கேட்டிருப்பான், குரு எப்படி சொல்லியிருப்பாரு, உயிரை விட்டு தொண்டதை நீ வத்த சொல்லி கொடுத்திருப்பார். இவன் சீடன் கேட்டிருப்பான், ராமன் சீதைக்கு சித்தப்பன் ஆகணும். இன்னைக்கு மக்கள் பெரும்பாலும் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா மதங்களை சேர்ந்த, எல்லா இனங்களை சேர்ந்த எல்லா மக்களுமே இப்படிதான் இருக்கிறாங்க. என்னப்பா முடியுது, என்னப்பா கத்துக்கின, வாழ்க்கை பிறவி முடியும் போது நான் சொல்லுவேன் அடிக்கடி, இறக்கும் பொழுது ஆக்சிடென்ட் கேஸ்ல தவிர மற்ற எல்லா கேஸ்லையும் இறைவன் உயிரை, அவங்க எத்தனை மாசம் கோமால இருந்தாலும் கூட பிசிக்கலா நீங்க தான் கோமால பாக்குறீங்க, பட் நுண்ணுடல்களில் பார்க்கும்போது, அசல் பாடிஸ்ல பார்க்கும்போது அவங்க லைவா இருப்பாங்க. அந்த நுண்ணுடல்களை
அவங்க இறக்கறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் அந்த டைட்டில்ஸ் மாதிரி ஓடும். அவங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்றத கேட்டு, இந்த டைமில் யார் நீ மன்னிப்பு கேட்டு உன்னுடைய ஆத்மாவுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு, பிறவியற்ற நிலைக்கு போகிறதுக்கோ அல்லது ஆவியோட நல்ல உயர் நிலைக்கு போகிறதுக்கோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணை கடவுள் அப்போ கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு எல்லாருக்குமே. அப்போ கூட வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த டயலாகு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, அவங்க உயிர் பிரியறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி நடக்கும். அதாவது அந்த கடைசி நாழிகையில், ஒரு நாழிகை முன்னாடி 24 மணி நேரம் சொல்றீங்க, அதே மாதிரி ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம். அந்த அவங்க உயிர் பெறுறதுக்கு 24 நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கும். 24 மினிட்ஸ், ஒரு நாழிகைன்னு சொல்லுவாங்க. அந்த எந்த டைம்ல உயிர் போகுதோ அந்த உயிர் போறதுக்கு ஒரு நாழிகை முன்னாடி இதெல்லாம் நடக்கும். இது எல்லாருக்குமே நடக்கும். அவங்க கோமாடு இருக்கிறதா இருந்தாலும் கூட நடக்கும். அது உங்களுக்கு தெரியாது என்றால் நடக்கும். கருணை உள்ளவர் கடவுள் அப்ப சொல்றாரு. அப்ப கூட நம்ம மக்கள் வந்து அது கேட்டுக்கிறது. எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அந்த டைம்ல கூட மக்கள் புரியாம தான் இருக்கிறாங்க. விடிய விடிய ராமாயண கதை கேட்ட கதை தான். அவ்வளவு சொல்லி அவ்வளவு பண்ணி அப்ப வந்து ராமன் சீதைக்கு என்ன ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்கிறாருன்னா, ராமன் சீதைக்கு சித்தப்பா ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்? ஃபெயிலர், நீ ஃபெயில், சரி அடுத்த ஜென்மத்துக்கு திருப்பி போறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப அங்கேயே டிக்ளரேஷன் ஆயிடும். எப்படியா விடிய விடிய ராமாயணம் வாழ்க்கையும் வச்சுக்கோங்க. விடிய விடிய ராமாயணம் படிக்கிறது வாழ்க்கை. பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பேரன் பேத்தி எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்கள வாழ்ந்து அவங்களுக்கு நல்ல ஸ்கூல், பேரன் பேத்திக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்குன்னு ப்ரே பண்ணிக்கிறாங்க. பேரன் பேத்திக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்குன்னு ப்ரே பண்றாங்க போற காலத்துல கூட. அப்படியெல்லாம் பண்ணிட்டு கடைசியில போறாங்க. போகும்போது கடவுள் அந்த கடைசி நாடிகையில அவருக்கு எல்லாரும் ஒரு அப்படி நம்ம டிவியில பார்க்குற மாதிரியே வரும். டிவி பார்க்கணும் லைவ் வரும், எல்லாருக்குமே வரும். அப்போ கூட போட்டு முடிச்சுட்டு கேட்டா அது வந்து புரிஞ்சு போற ஆத்மாக்கள் இருக்காங்க, தெரிஞ்சு போற ஆத்மாக்கள் இருக்காங்க, மன்னிப்பு கேட்டு அடுத்த லெவலுக்கு நான் போன்ற ஆத்மாக்கள் இருக்காங்க. அங்கேயும் ராமன் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ராமன் சீதைக்கு சித்தப்பா ஆகணும். ராமன் சீதைக்கு சித்தப்பா ஆகணுமா? அப்ப நீ இந்த லைஃப்லயும் ஃபெயில் தான், திருப்பி அடுத்த லைஃப் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு போயிடுவார். ஜட்ஜி வந்து டிவைன் தான், ஆன்சர் கொடுத்து போயிடுவார். திருப்பி அடுத்த பிறவிக்கு போவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அடுத்த பிறவி பிறக்கிறதுக்கு தகுந்த ஒரு அப்பா வேணும், அம்மா வேணும், கூட பிறந்தவங்க வேணும், உங்க ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் அமையணும். இந்த சர்க்கிள்லாம் அமையிற வரைக்கும் உங்க பிள்ளைகள் அடுத்த பிறகு உங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க, அவங்க எல்லாம் வேணும். அந்த ஒரு செட்டப் நடக்கிற வரைக்கும் நீங்க ஆயிரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த லவுஞ்சில் கொஞ்ச நாளைக்கு இருந்து அப்புறம் அடுத்த பிறகு எடுப்பீங்க. திருப்பி இதே பிறவிகள் தொடரும். இப்படியே தொடர்ந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிறகு நம்ம எடுத்துகிட்டே இருக்கும். திருப்பி சாக்கடையில் விழ வேண்டி இழ வேண்டி, சாக்கடையில் விழ வேண்டி இழ வேண்டி, அது பர்மனெண்டா வெளியே வர்றது கிடையாது. அதான் பிறவி வந்து ஒரு நோயின்னு சொல்லுவோம். பிறவி பிணி, பிறவி வந்து ஒரு நோய். அந்த பிறவி நோயை போக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரங்கள். விஷயம் தெரிஞ்சவங்க பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ உடல் நோய்க்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் மருந்து கொடுக்குறாங்க, மனநோய்க்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் மருந்து கொடுக்குறாங்க, ஆன்ம நோய்க்கு எந்த ஹாஸ்பிட்டலையும் மருந்து கொடுக்கறது இல்லை. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் உடல் நோய்களுக்கும் மனநோய்களுக்கும் ஆன்ம நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உடல் நோய்களுக்கும் மனநோய்களுக்கும் ஆன்ம நோய்களுக்கும் மூணுக்குமே சேர்த்து எங்க சிகிச்சை அளிக்கப்படுகிறது? டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் தான் அளிக்கப்படுகிறது. எந்த மாதிரி சிகிச்சை அளிக்கப்படுகிறது? கர்மா எனர்ஜி ஹீலிங் என்கின்ற ஒரு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங் சிகிச்சையை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணும்போது, டெய்லி காலையில மதியானம் நைட்டு தூங்கும் பொழுது, தூங்கி எழுந்த பிறகு இப்படின்னு வாழ்க்கையில எல்லா அம்சங்களையும் எல்லா நேரங்களையும் எல்லா காலங்களையும் கர்மா எனர்ஜி ஹீலிங்கை நீங்க அப்ளை பண்ணிட்டு டே டு டே லைஃப்ல அந்த சிகிச்சை அந்த மருந்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, நீங்கள் உடல் பிணியிலிருந்து மனப்பிணியிலிருந்து ஆன்ம பிணியிலிருந்து எல்லாத்தையுமே விலகி நல்ல உயர்ந்த நிலையை அடைந்து இறைவனோட இறைவனாக சேர்ந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தையும் மட்டுமே எப்பொழுதும் உணரக்கூடிய அந்த இறைநிலையை நீங்கள் அடைவீர்கள். எல்லா மதங்களுடைய நோக்கமே அதுதான். சரியா? அதுக்காக நாம் முயற்சி பண்ணுவோம். அதுக்காக நாம் தொடர்ந்து முயற்சிகளை செய்வோம். சாதாரணமாக லௌகீகமாக ஏதோ பணம் சம்பாரிச்சோம், வாழ்ந்தோம், இறந்தோம், போயிட்டோம் அப்படின்னு இல்லாம இறைநிலையை அடைந்து எப்பொழுதும் எட்டர்னல் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. எட்டர்னல் பிளிஸ் அப்படின்னா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நிலை. அது ஆனந்த நிலை. நான் சந்தோஷமா இருக்கேன் சார், ஓகே. நான் துக்கமா இருக்கேன் சார், ஓகே.
நான் இப்போ மூடு சரியில்லை சார், ஓகே. இப்போ மனநிலை மாறிட்டே இருக்கு, சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஹாப்பியா இருக்கேன் சார், ஓகே. இன்னைக்கு துக்கமா இருக்கேன் சார், ஓகே. இன்னைக்கு ஒன்றும் மூட் டோட்டல் அவுட் சார், இன்னைக்கு நாளே சரியில்லை சார், ஓகே. இப்படி மாறி மாறி வரும். எட்டர்னல் பிளிஸ் அப்படின்றது கடவுளை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்பயுமே அங்கே 24 hours 365 days எல்லா பிறவிகளும் எல்லா காலங்களும் எல்லா யுகங்களையும் சந்தோஷம் மட்டும்தான், ஆனந்த நிலை மட்டும்தான். ஆனந்தம், ஆனந்த நிலை. அதைத்தான் பிரம்மானந்தம் சொல்லுவாங்க. பேர் வச்சுக்கிறாங்க, பிரம்மானந்தம், பிரம்மானந்த ரெட்டி, பிரம்மானந்தம் பேர் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன? பிரம்ம ஆனந்தம். பிரம்மம்னா இந்த கல்பம் முடிச்சும், இந்த பிறவிகள் தோறும் எத்தனை பிறவிகள் இருக்கோ அத்தனை பிறவிகளையும் ஆனந்தம், அதான் பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்த நிலை தான் நம்ம இருக்கிறோம். இறைவன் நம்மளை படிச்சது ஆனந்தத்தில் தான் படைச்சிருக்கிறார், ஆனந்தமா இருக்கிறதான் படைச்சிருக்கிறார். முழுக்க முழுக்க ஆனந்தம் தான். அங்கே சோகம், துக்கம், வருத்தம், கவலை எல்லாம் எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க ஆனந்தம் தான். ஆனா அந்த இறைநிலையே நாம உணராம நாம வெளியே வந்துட்டு நாம மற்ற மற்ற விஷயங்கள கஷ்டப்பட்டு இருக்கோம். துன்பம், துயரம், நோய், பிணி, அது இது நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில. காத்தால இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இப்படியே நம்ம லைஃப் போகுது. இதை தாண்டி அந்த லேயரை தாண்டி உள்ள ஆனந்தம்னு உள்ள வந்துட்டீங்கன்னா, அந்த இறை ஆனந்தத்துக்கிட்ட உள்ள வந்துட்டீங்கன்னா, பிரம்மானத்துக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் எப்படியும் சந்தோஷம்தான். அந்த நிலை அடைவுதான் நம்முடைய நோக்கம். அந்த நிலைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க, அந்த நிலைக்கு நீங்க வாங்க. அந்த நிலையை வருவதற்குத்தான் கர்மா எனர்ஜி ஹீலிங் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல நம்ம அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறோம். இந்தா பொடி மருந்து 3 வேளை சாப்பிடு, இந்தா பொடி மருந்து 5 வேளை சாப்பிடு, இந்தா பொடி மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடு, சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிடு. இதெல்லாம் கடைசியா ஓரம் கட்ட வேண்டிய விஷயம். மருந்தே தேவையில்லை, அது கடைசி கட்டம். மருந்து சாப்பிட்றோம், மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது கடைசி கட்டம் இல்லை. அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் வேற வழி இல்லாமல் கொடுக்குறோம், அது வேற சமாச்சாரம். பட் அதை ட்ரை பண்ணி அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்லுவேன் நான். மருந்து கொடுத்தா தான் நோய் போகும், மருந்து சாப்பிட்டா தான் நோய் கிளியர் ஆகும், மருந்து சாப்பிட்டா தான் நமக்கு நோய் வராமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு கிடையாது. மருந்தே இல்லாமல் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதைத்தான் நம்ம சொல்றோம். அந்த 18 இறை கட்டளைகள்ல 18வது விஷயம் தான் மருந்து. இந்த 18 இறை கட்டளைகள்ல நீங்க அனுப்பிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மட்டும் பெண்டிங் இருக்கு, அதை அனுப்புவோம் பின்னாடி. பட் அந்த 16வது 16வதாக வருவது, 18 இறை கட்டளைங்க 18வதாக வருவது, 18th ஃபேக்டராக வருவது, 18வது விஷயமாக வருவது, 16வது விஷயமாக வருவது, அதான் கடைசியா வருவது மருந்து. கடைசியாக வருவது தான் மருந்து. அப்ப இதுக்கு முன்னாடி 17 விஷயங்கள் இருக்கு. இந்த 17 விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மருந்துக்கே வேலை கிடையாது, மருந்தே வேண்டாம், மருந்தே இல்லாம கியூர் பண்ண முடியும். இது என்ன சார் வழக்கம் போல எப்பயும் போட்டு திருப்பி அதிசயமா சொல்றீங்க? அதான் உண்மை. மருந்தே இல்லாமல் நோய்களை குணப்படுத்திக் கொள்ள முடியும். 100% பாசிபிள். மருந்தே தேவையில்லை. எப்படி மருந்து இல்லாமல் வாழ முடியும்ன்றது உண்மைன்னு நான் சொல்றணும். அது மிக மிக சரியான உண்மைதான், அதை நம்புங்க, அதான் உண்மை. ஆனா மருந்தே சாப்பிட்டு ஊன்னா மருந்து. இப்போ ஒரு சகோதரர் சொன்னார்னு சொன்னோம் பார்த்தீங்களா, உட்கார்ந்தா மருந்து, எழுதா மருந்து, நின்னா மருந்து, சாஞ்சா மருந்து அப்படின்னு கர்மாவை சொன்ன மாதிரி மருந்து சொல்லணும். அப்படி மருந்து 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 இல்லாம வாடுவதே இல்லை, மருந்து இல்லாத மனிதனே இல்லை, மருந்து யூஸ் பண்ண மனிதனே இல்லை, இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ எல்லாரும் மருந்து. ஆனா அது இல்லை, நடைமுறையில அப்படி இல்லை. மருந்தே இல்லாமல் உங்களால் வாழ முடியும். நம்ம இந்த சொல்ற 18 விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 18வது விஷயம் தேவைப்படாது. நீங்க 16வது விஷயம் வரும்போதே முடிஞ்சு போடும் மேட்ரு. எல்லாமே பாசிட்டிவா சந்தோஷமான நிலைக்கு உயர்நிலைக்கு வந்துடுவீங்க. 18வதாக இருக்கிற மருந்தே உங்களுக்கு தேவைப்படாது. அந்த நிலைக்கு உங்களால வர முடியுமா? முடியும், கண்டிப்பாக வர முடியும், வரலாம். சரியா? வர முடியும், வரணும், வரதுக்காக ட்ரை பண்ணணும். இன்னைக்கு இதோட நான் முடிச்சுப்போம். நாளைக்கு நாம அடுத்த வகுப்புல மீட் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் சொல்லு, நாளைக்கு கேளுங்க. நன்றி ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய்,
நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.